ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் செஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் A to Z சீரீஸில் சிலோஜிசம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சிலோஜிசமோடைய ஃபவுண்டேஷனை வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம படிக்க போகிறோம். சிலோஜிசம் அப்படிங்கிறது வந்து எக்ஸாமில் நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ் போத் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நமக்கு இது ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னா நம்ம சிலோஜிசமை சொல்லலாம். அண்டு இப்போ எக்ஸாம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ஜாப் போனவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஸ்டில் சிலாஜிசமில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் கம்ப்ளீட்டாகவே இருக்காது. அண்ட் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சைட்லேருந்து எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்து இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து சிலபஸும் படிச்சிருக்கலாம். பட் அதை வந்து இந்த வீடியோவோட சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் கம்ப்ளீட்டாக நியூவாக வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி அந்த மைண்ட் செட்டோட ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கப்புறம் சிலாஜிசமில் டெஃபினட்டாக சொல்கிறேன், கன்ஃபியூஷன்ஸ் வராது. ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். நீங்கள் எக்ஸாம் வேலையில் பிடிஎஃப் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி 6 டேஸும் 6 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் உள்ள அவைலபிள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஈச் டேவுமே வந்து மெயின்ஸ், இப்போது SBPO இன்றைக்கி அன்லாக் ஆகுதுன்னா ப்ரிலிம்ஸில் கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் இருக்கும். அன்றைக்கே மெயின்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து நமக்கு 10 கொஷின் வந்து அவைலபிளாக இருக்கும். எல்லாமே எக்ஸாக்ட் லெவலில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆல்ரெடி இதை என்ரோல் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம 3 மந்த்ஸாக வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டோம். கண்டென்ட் வந்து அன்லாக் ஆயிருச்சு. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஜான்வரியில் உங்களுக்கு ஃபியூ டேஸ் வந்து ஃப்ரீயாக தான் அன்லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. பிகாஸ் எக்ஸாம்ஸ் வந்து பக்கத்தில் வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அந்த டைமில் உட்காந்து நம்மளால் எதை படிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இப்போவே நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 30% ஆஃபர் இருக்குது. SR30 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 30% ஆஃபர் இருக்குது. PDF கோர்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ப்ரைஸ் ஹைக் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் இப்போவே வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டாபிக் ஏன் வந்து பேங்க் எக்ஸாமில் இருக்குது, எதுக்காக அதை வச்சுருக்காங்கன்னு பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா? பிகாஸ் இப்போ நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம பார்க்க போகிற வேலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகும். இங்கே ஒவ்வொரு டாபிக், நாட் ஓன்லி ரீசனிங், குவான்ஸ் எடுத்தாலும் சரி, இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த டாபிக் வைஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதோட ரோல் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கு ட்ரெயின் ஆகிட்டு பேங்க்குக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிலாஜிசம் ஏன் வந்து எக்ஸாமில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ நமக்கு சிலாஜிசம் கொஸ்டின் எப்படி இருக்கும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆல் கேட்ஸ் ஆர் ரேட் அப்படின்னு இருக்குமா? ஸோ ரேட்டுங்கிறது ஒரு அனிமலு, கேட்டுங்கிறது ஒரு அனிமல். ரெண்டையும் நம்ம சேர்த்து பண்ண முடியுமா? ஒரே அனிமலாக வருமா? கண்டிப்பாக வராது. பட் லாஜிக்கலாக பார்க்குறப்போ அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பட் ஆனால் கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி நம்மளை லாஜிக்கலாக இல்லாத ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை சால்வ் பண்ண வச்சு ஒரு டாபிக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை ஏன் எக்ஸாமில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃப்டர் ஜாயினிங் த பேங்க் போனதுக்கப்புறம் RBIயோட ரூல்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ RBI ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பர்சனலாக நமக்கு ஒரு சில இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போகலாம். இது ஏன் இப்படி பண்ணணும், இது தேவையே இல்லையே, இந்த இடத்துல இது எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஓன் அசம்ஷன், நம்மளுடைய விருப்புகளை தனிப்பட்ட முறையில் நமக்கு தோன்ற விஷயங்களை அங்கே போய் நம்ம திணிக்கக்கூடாது. ஸோ பிளைண்டடாக RBI என்ன நமக்கு சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், அதை அப்படியே ட்ரூவாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை நமக்கு இங்கே இருந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க இந்த சிலாஜிசம் மூலயமா. ஓகேங்களா? இப்போது ஒரு ஸ்மால் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு KYC இருந்தால் தான் ஸ்மால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும்னு RBI சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு சிம்பிளான ஸ்மால் அக்கௌண்ட் தானே, இதுக்கு ஏன் KYC தேவையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் எஸ் RBI சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே KYC இருந்தால் தான் இந்த அக்கௌண்ட்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை இங்கேருந்தே அவங்க ஸ்ட்ராங்காக ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு உங்களுக்கு ப்ரெஷராக தெரியாது. ஓகேவா?
சில்லாஜிசம் படிக்கிறதுக்கு ஜஸ்ட் நமக்கு ஒரே ஒரு கோல்டன் ரூல் தான் இருக்குது. என்ன அப்படின்னா பேரலல் யூனிவர்ஸ் ரூல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் வேர்ல்டு ஃபேக்ட் இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக மறந்துடணும். அவங்க கொடுத்துருக்கிறத கிவன் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே 100% ட்ரூன்னு நம்ம எடுத்துக்கணும். அதை நம்மளுடைய ஓன் அசம்ஷனை அங்கே நம்ம திணிக்கக்கூடாது. நாட் ஓன்லி சில்லாஜிசம், இப்போ ரீசனிங் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்கள் கையில் என்ன க்ளூ இருக்கோ, இப்போ பசில்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் கையில் என்ன க்ளூ இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். பியாண்ட் த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் யோசிக்கவே கூடாது. வித்தின் த ஸ்டேட்மெண்ட் ஸ்டிக் டு இட், அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி அதை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அங்கே இருக்கிற செட் ஆஃப் க்ளூஸை மட்டும் தான் சால்வ் பண்ணணும். அதை தான் இங்கேயும் சொல்ல வராங்க. இப்போது நம்ம மூவிஸ் பார்ப்போம்ல, எல்லாருக்குமே மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருது. ஹீரோ வந்து ஒரு 10 பேரை, வில்லன் சைடில் இருக்க ஒரு 10 பேரை வந்து அடிக்கிறாரு. ஒரு பர்சன் 10 பேரை அடித்து போட்டால் அது ஹீரோயிசம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், கரெக்டாக? பட் ஆனால் அந்த 10 பேரால் ஹீரோ ஒருத்தர் அடிக்க முடியாமல் போகுமா? லாஜிக்கலாக பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸை எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொருத்தராக போய் ஹீரோவை அடிக்கிற மாதிரி, அட்டாக் பண்ணுற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஹீரோ தான் இவ்வளோ பேரையும் அடித்து போட்டிருக்காரு, அவர் ஹீரோ, அவர் அடிப்பாங்க மாட்டார், ஹீரோவை யாராலையும் அடிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இது மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா போதும். சில சமயம் எந்த தப்புமே இல்லாமல் நம்ம ஃபுல் மார்க்ஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆல் கேட்ஸ் ஆர் டாக் அப்படின்னு சொன்னாங்கன்னா எஸ் ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஆல் தமிழ்நாடு இஸ் டெல்லி அப்படின்னா இப்போது தமிழ்நாடு இங்கே இருக்குது, டெல்லி இங்கே இருக்குது. ஸோ இது ரியலாக பார்த்தா இதுக்கு பாசிபிளே கிடையாது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, எஸ் ஆல் தமிழ்நாடு இஸ் டெல்லி அப்படின்னா எல்லா தமிழ்நாடும் டெல்லிக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வென் டயக்ராம் ட்ரா பண்ணணும். நம்மளுடைய ஓன் அசம்ஷனை இங்கே திணிக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது இந்த மேப் பார்க்கலாம். இது நம்மளுடைய இந்தியா மேப், கரெக்டாக? இப்போ இந்த இந்தியா மேப்பில் ஒரு 2 ஸ்டேட் நம்ம எடுத்துக்கலாமா? எந்த 2 ஸ்டேட் எடுத்துக்கலாம்? ஓகே, தமிழ்நாடும் கேரளாவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது தமிழ்நாடும் கேரளாவும் இந்த இடத்துல என்ன இருக்குது, பார்ட்ரு ஷேர் ஆகி ஜாயிண்ட் ஆகிருக்கு, கரெக்டாக? இப்போது ரிமைனிங் பார்ட் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த மேப்பை வச்சு தமிழ்நாடும் கேரளாவும் வந்து சம் பார்ட் மட்டும் ஷேர் ஆகிருக்கு. இப்போ தமிழ்நாடோட இந்த ரிமைனிங் பார்ட்டு கேரளா கூட ஷேர் ஆகிருக்கான்னு கேட்டால் நமக்கு நோ தான் வந்து ரியல் ஃபேக்டில் ஆன்சர், கரெக்டாக? ஸோ இவங்க இதுக்கும் செப்பரேட்டாக வந்து இதுக்கப்புறம் சம்மந்தம் கிடையாது. இந்த பார்ட்ரு மட்டும்தான் என்ன ஆகுது, ஷேர் ஆகிருக்கு. பட் ஆனால் இங்கே சிலாஜிசமில் நம்ம என்ன தெரியுமா எடுத்துக்கணும், இது அப்படியே எஸ் சம் தமிழ்நாடு கேரளாவில் இருக்குது. பட் ஆனால் இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கேரளாவில் இருக்குது அப்படின்னா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க அப்படின்னா இதை நம்ம தெரியலைன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ நமக்கு ரியலாக தெரிஞ்சாலும் இங்கே நம்ம பொறுத்த வரைக்கும் தெரியலை. ஏன்னா எந்த ரிலேஷன் வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியுதோ அது மட்டும்தான் நோன் ரிலேஷன்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா தெரியலைன்னு எடுத்துக்கிட்டு அதை நம்ம அன்னோன் ரிலேஷன்னு சொல்லி மீன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு இதாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரியும். ஓகேவா? செஷனுக்குள்ளே போகலாமா? சால்வ் பண்ணலாமா? ஓகே, நம்ம இப்போது பேசிக்காக சிலாசிசமில் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா கீவேர்ட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்க்ளூஷனில் இருக்கும். சம் இருக்கும், ஆல் இருக்கும், நோ இருக்கும், சம் நாட் இருக்கும், ஒன்லி ஆஃப் யூ இருக்கும். ஒன்லி அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்குறது இல்லை. பட் அப்கமிங்கில் கேட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவும் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கீவேர்ட் நம்ம சம் பற்றி பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டு சாக்லேட்ஸு இந்த மாதிரி சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து கொடுத்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக? பட் அந்த அளவுக்கு நமக்கு எதுவுமே வேணாம். ரொம்ப பேசிக்காக நம்ம வென் டயக்ராமை வச்சு ஈஸியாக படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா இப்போது சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல சம் ஏஆர்பி அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சம் ஏ இஸ் பி, இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் கொடுத்துருக்க இந்த 4 டயக்ராமில் எந்த டயக்ராம் கரெக்டுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ இதை 1 எடுத்துக்கலாம், இதை 2 எடுத்துக்கலாம், இதை 3 எடுத்துக்கலாம், இதை 4 எடுத்துக்கலாம். இந்த 4ல் எது கரெக்டான டயக்ராம் இந்த சம் ஏஎஸ்பி அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு? எஸ், 4மே கரெக்டான டயக்ராம் தான். அது எப்படி 4மே கரெக்டான டயக்ராம் பார்க்கலாமா? இப்போது ஏ அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஏ. ஓகேவா? இப்போ இந்த ஏக்குள்ளே நம்ம சம் பார்ட்டெல்லாம் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இந்த ஏவில் இந்த பார்ட்டை மட்டும் நம்ம சம்முன்னு சொல்லலாம். ஓகேவா?
ஸோ ஏவோட இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லலாம், சம் பார்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். ஏவோட இந்த பார்ட் கொஞ்சம், சம்னா என்ன, கொஞ்சம், கரெக்டாக. பட் அந்த கொஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக என்ன அளவுன்னு தெரியாது. ஸோ ஏவோட இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லலாம், சம் பார்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் அதுவே ஏவோட இவ்வளோ தூரம் இருக்கிற இந்த பார்ட்டையும் நம்ம என்ன சொல்லலாம், சம் பார்ட் ஆஃப் ஏன்னு சொல்ல முடியுமா? எஸ், முடியும். ஸோ இப்போது இதையும் நம்மளால் சம் பார்ட் ஆஃப் ஏன்னு சொல்ல முடியும். இதுவே நான் இந்த அளவுக்கு இருக்கிற இந்த பார்ட்டை என்னால் சம் பார்ட்டுன்னு சொல்ல முடியுமா? இது ஃபுல்லாக? எஸ், கண்டிப்பாக இதுவும் சம் பார்ட் ஆஃப் ஏ தான். இதில் இந்த டயக்ராமில் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இது வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா? இது வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட்டு ஃபுல்லாகவே நம்மளால் என்ன சொல்ல முடியும், சம் பார்ட் ஆஃப் ஏன்னு டெஃபினட்டாக சொல்ல முடியும், ஓகேவா? அதாவது 1% இருந்து 99% வரைக்கும் நம்ம என்னென்னு சொல்ல முடியும், சம்முன்னு சொல்ல முடியும். சம் தான் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ 1% to 90, இப்போ 100%ன்னு வந்துச்சு அப்படின்னா அது ஆல் அப்படிங்கிறதா மாறிடும். ஸோ இப்போ ஒரு டயக்ராமில் இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும், இந்த பாக்ஸ் போட்டிருக்க இந்த ஏரியாவை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்ல முடியும், சம் பார்ட் ஆஃப் ஏன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த பார்ட் அப்படிங்கிறது 99% ஆஃப் ஏ. இந்த பர்டிகுலராக நம்ம ஒரு பார்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அந்த 1%, ஓகேவா? ஸோ அப்போது 1% ஸ்டார்ட் பண்ணி 99% வரைக்கும் நம்மளால் சம்னு சொல்ல முடியும். ஸோ சம் அப்படின்னா என்ன, கொஞ்சம். ஸோ அப்போ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் எடுங்க. இப்போ இந்த டயக்ராமில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கோம், இந்த பார்ட்டு மட்டும் சம் பார்ட் ஆஃப் ஏவும் பியும் மட்டும் என்ன இருக்குது, மெர்ஜ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோமா? ஸோ ஏவோட இந்த பார்ட்டும் பியோட இந்த பார்ட்டும் மட்டும் மெர்ஜ் ஆகிருக்கு. இப்போது வாட் அபவுட் ரிமைனிங் பார்ட்ஸ், ஓகேவா? அந்த மெர்ஜான பார்ட் இல்லாமல் ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, பியோட இந்த பார்ட்டும் ஏவோட இந்த பார்ட்டி வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ரிமைனிங் 2 பார்ட்ஸுமே என்ன ரிலேஷனில் இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அன்னோன் ரிலேஷனில் இருக்குது, நமக்கு தெரியாதுன்னு சொல்லணும், ஓகேவா? புரிஞ்சா? இப்போது இந்த இடத்துல நம்ம இதை தமிழ்நாடு, இதை கேரளான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்டரை ஷேர் பண்ணுவாங்க. ரிமைனிங் நமக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலைன்னு ஃபேக்ட் படி தெரியும். பட் சிலாஜிசமில் எப்படி தெரியுமா எடுத்துக்கணும், இப்போது இந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்களா, இந்த ஏக்கும் பிக்கும் சம் பார்ட் வந்து ஷேர் ஆகிருக்கு. ஒரு இந்த ரிமைனிங் பார்ட்டை வந்து நீங்கள் உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா இந்த ரிமைனிங் பார்ட்ஸ் நமக்கு தெரியலை, அது ரெண்டும் ஷேர் ஆகிருக்கா இல்லையான்னு தெரியலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இப்போ இதில் சம் பார்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு இருக்குல்ல, இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10% அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ அடுத்து இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதே தான் சம் பார்ட் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து என்ன இருக்குது, இங்கே மெர்ஜாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் பார்ட்டு நமக்கு அன்னோனில் இருக்குது, நமக்கு அதுக்கு தெரியல அது மெர்ஜாக இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியலை. டெஃபினட்டாக நமக்கு இந்த பார்ட் மட்டும்தான் மெர்ஜாக இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ இந்த பார்ட்டை பற்றி நமக்கு ஐடியா இல்லை, ஸோ அது அன்னோனில் இருக்குது, ஓகேவா? புரிஞ்சா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு 40% ஆஃப் பார்ட் வந்து ஷேர் ஆகிருக்குன்னு எடுத்துக்கலாமா? எஸ், எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ அடுத்து டயக்ராம் 3 இதை பாருங்கள். இப்போ இதுவும் சம் பார்ட் ஆஃப் ஏ அண்ட் பி தான் மெர்ஜாக இருக்குது. இந்த ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிமைனிங் பார்ட்ஸை பற்றி நமக்கு தெரியாது, அது மெர்ஜாக ஆகிருக்கலாம் இல்லை ஆகாமலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு எடுப்போம், அன்னோன் ரிலேஷனில் இருக்குன்னு எடுப்போம். இது மட்டும்தான் நோன் ரிலேஷனில் நம்ம கண்ணு முன்னாடி டெஃபினட்டாக தெரியுது ரெண்டும் மெர்ஜாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த ரிமைனிங் பார்ட்டு நமக்கு மெர்ஜாக இருக்கா இல்லையான்னு தெரியலை, ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏவோட 75% ஆஃப் த பார்ட்டை வந்து பியோட மெர்ஜாக இருக்குது, ஓகேவா? ஸோ இதுவும் சம் ஏஆர்பி தான். இப்போ அடுத்து 4th இங்கே வந்தோம் அப்படின்னா இதில் ஏவோட ஆல்மோஸ்ட் ஒரு 95 to 99% என்ன இருக்குது, பியோட தான் மெர்ஜாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த மெர்ஜானது மட்டும்தான் நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு விசிபிளாக தெரியுது. ஸோ அப்போ இது டெஃபினட்டாக நமக்கு மெர்ஜாக இருக்கிறது தெரியுது. இந்த ரிமைனிங் பார்ட்டை பற்றி நமக்கு என்ன பண்ணல, தெரியலை. ஸோ அப்போது இதை நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மெர்ஜ் ஆகாத ரிமைனிங் பார்ட்ஸை அன்னோனில் இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை, அது மெர்ஜ் ஆகி இருக்கலாம் ஆகாமலும் இருக்கலாம், ஷுவராக சொல்ல முடியலை. இதுதான் பேசிக், ஓகேங்களா? நோன் என்ன, அன்னோன் என்ன, நமக்கு எக்ஸாக்டாக கண்ணு முன்னாடி டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் எந்த ரிலேஷன் எக்ஸாக்டாக கண்ணு முன்னாடி தெரியுதோ அது வந்து நம்ம நோன்னு சொல்லுவோம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் எது வந்து நம்மளை எக்ஸாக்டாக இது மெர்ஜாக இருக்கா இல்லையா நம்மளால் சொல்ல முடியலையோ அதை வந்து நம்ம அன்னோன் ரிலேஷனில் இருக்குன்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் தானே. சம் அப்படின்னா என்ன சொன்னோம்,
ஒரு பர்சன்டேஜில் ஸ்டார்ட் பண்ணி 99% வரைக்குமே நம்ம அதை சம்முன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இது. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்மால் பார்ட்டும் நமக்கு சம் தான், இந்த பார்ட்டும் நமக்கு சம் தான், இந்த பார்ட்டும் நமக்கு சம் தான், இந்த பார்ட்டும் நமக்கு சம்மில் தான் இருக்குது. ஓகே தானே? ஸோ இப்போ இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ நம்ம டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த டயக்ராமை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? என்ன சொல்கிறாங்க? சம் தமிழ்நாடு இஸ் கேரளா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி போத் ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்க்ளூஷன் ரெண்டுமே சொல்கிறேன். நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரெண்டாவதாக இருக்கிற இந்த வேரியபிளை நம்ம ப்ரெடிகேட்டர்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேரியபிளில் இருந்து தான் செகண்ட் வேரியபிளுக்கு போகணும். ஓகேவா? டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணுறதாவே இருந்தாலும் இல்லை கன்க்ளூஷன் பார்த்தாலும் எதுவாக இருந்தாலும் போத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் எதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வேரியபிள் இருந்தால் செகண்ட் வேரியபிளுக்கு போகணும். இதே லாஜிக்கை தான் நம்ம ஆல்ரெடி இன்இக்வாலிட்டிக்குமே சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதில் இருந்தால் செகண்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போது இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சம் இருக்குது. கீவேர்டு என்ன? சம் பார்ட். ஓகேவா? ஸோ அது கீவேர்டு நமக்கு சம்முன்னு தெரிஞ்சிருச்சு. சம் தமிழ்நாடு இஸ் கேரளான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த சர்க்கிள் ஃபுல்லாக இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னா இதில் சம் பார்ட் வந்து என்னவாக இருக்கணும்? கேரளாவாக இருக்கணுமா? ஸோ சம் பார்ட் நம்ம என்ன பண்ணலாம்? கேரளான்னு ட்ரா பண்ணலாமா? ஸோ அப்போ தமிழ்நாடோட இந்த சம் பார்ட்டும் கேரளாவோட இந்த பார்ட்டும் என்ன இருக்குது? மெர்ஜ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது நமக்கு கேரளா, தமிழ்நாடும் கேரளாவும் என்ன இருக்குது? சம் பார்ட்டில் மெர்ஜ் ஆகிருக்கு. இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன கன்க்ளூஷன்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் டெஃபினெட்லி ட்ரூன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த டயக்ராமில் டெஃபினெட்லி உங்களால் ட்ரூவாக வந்து என்ன சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம கண்ணு முன்னாடி எந்த பார்ட் மட்டும் மெர்ஜ் ஆகிருக்கு? இந்த பார்ட் மட்டும் தான் என்ன இருக்குது? கண்ணு முன்னாடி நமக்கு மெர்ஜ் ஆகி சம் ரிலேஷனில் இருக்குது. இந்த ரிமைனிங் பார்ட் நமக்கு என்ன ஆகலை, என்ன ரிலேஷனில் இருக்குன்னு தெரியலை, மெர்ஜ் ஆகலைன்னு சொல்லக்கூடாது. இந்த ரிமைனிங் பார்ட்டை பற்றி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இது மெர்ஜாக இருக்கா இல்லையா நமக்கு தெரியலைன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது எனக்கு தெரியலை, அப்போ இது நமக்கு அன்னோனில் இருக்குது. அப்போ எக்ஸாக்டாக 100% உங்கள்கிட்ட ட்ரூ கன்க்ளூஷன் கேட்குறாங்கன்னா இதில் வந்து நம்மளால் ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் கொடுக்க முடியும். என்ன அப்படின்னா சம் தமிழ்நாடு இஸ் கேரளான்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா சம் கேரளா இஸ் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போது சம் தமிழ்நாடு இஸ் கேரளா இது நமக்கு ட்ரூவாக தெரியும். அதே மாதிரி சம் கேரளா இஸ் தமிழ்நாடு இது ரெண்டும் தான் என்னது? எக்ஸாக்டாக 100% நம்மளால் சொல்லக்கூடிய ஒரு கன்க்ளூஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இந்த கன்க்ளூஷன் நமக்கு என்ன? டெஃபினட்டாக ட்ரூ ஆகுது. கரெக்டாக? இப்போ அடுத்து நோ தமிழ்நாடு இஸ் கேரளா அப்படிங்கிற இந்த கன்க்ளூஷனை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போது சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு டெஃபினட்டாக நமக்கு கேரளாவில் மெர்ஜ் ஆகிருக்கு. கரெக்டு தானே? நம்மளால் அதை கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது தானே? ஷுவராக இந்த பார்ட் என்ன இருக்குது? மெர்ஜ் ஆகிருக்கு தானே? இதை நம்மளால் கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. ஆனால் கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? எந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாடும் கேரளாவில் இல்லைங்கிறத நமக்கு கன்க்ளூஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ சம் பார்ட் டெஃபினட்டாக மெர்ஜ் ஆகிருக்கும் போது எந்த பார்ட்டுமே மெர்ஜ் ஆகலன்னு கொடுத்தா அது என்னது? டெஃபினட்டாக தப்பு. ஓகேவா? 100% அது ஃபாலோ ஆகலைன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோ கேரளா இஸ் தமிழ்நாடு. சம் பார்ட் ஆஃப் கேரளா தமிழ்நாட்டில் தான் மெர்ஜ் ஆகிருக்குன்னு நமக்கு டெஃபினட்டாக தெரியுது. ஆனால் கேரளாவோட எந்த பார்ட்டுமே தமிழ்நாடு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த கன்க்ளூஷனும் நமக்கு தப்பு தான். ஓகேவா? இப்போ அடுத்து பாசிபிலிட்டிஸ் என்னென்ன கன்க்ளூஷன் இருக்குன்னு பார்க்கலாமா? பாசிபிலிட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஆல் தமிழ்நாடு பீயிங் கேரளா இஸ் ஏ பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. ஓகேவா? கன்க்ளூஷனில் இப்போது சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு நமக்கு டெஃபினட்டாக கேரளான்னு இங்கே நமக்கு தெரியுது. பட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் இந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாடு நமக்கு என்ன தெரியலை, அன்னோனில் இருக்குது. மேபி அது கேரளாக்குள்ளே இருக்கலாம், இல்லை இல்லாமலும் போகலாம். கரெக்டாக? ஸோ அப்போ அது அன்னோனில் இருக்குது. நான் இந்த இடத்துல கேட்கும் போதே என்ன பண்ணுறேன், ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடும் கேரளான்னு சொல்லி டெஃபினட்டாக கேட்கல, பாசிபிளில் கேட்குறேன். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஓகேவா? இப்போது ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடும் கேரளாவாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். எஸ் இருக்குது. சம் பார்ட் எனக்கு தமிழ்நாடு வந்து கேரளாவில் இருக்குன்னு டெஃபினட்டாக தெரியும். இந்த ரிமைனிங் பார்ட்டு எனக்கு தெரியலை, மேபி அது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ நான் கேட்கும் போதே என்ன பண்ணுறேன்,
ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாசிபிளில் தான் நான் கேட்குறேன். ஸோ பாசிபிளில் கேட்குறப்போ இந்த கன்க்ளூஷன் என்னாகும், ட்ரூ ஆகும். ஸோ எல்லா பார்ட் ஆஃப் தமிழ்நாடும் என்னவா இருக்குது, கேரளாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அண்டு இப்போ ஒரு கன்க்ளூஷன் ட்ரூ ஆகுதுன்னா அது ஸ்டேட்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போது இந்த தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடை ஃபுல்லாக நம்ம கேரளாவில் எடுத்து போட்டோம் அப்படின்னாலும் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. இப்போது இது வந்து நமக்கு கேரளா. ஓகேவா? இப்போ இந்த கேரளாக்குள்ளே இந்த டிஎன் இருக்குது. எல்லா டிஎனையும் தூக்கி நான் கேரளாக்குள்ளே போடுறேன். பட் நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன, தமிழ்நாடு இஸ் கேரளா கரெக்டாக? இப்போது ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கேரளாக்குள்ளே இருக்கும்போது சம் பார்ட் மட்டும் வெளியில் இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக அந்த சம் பார்ட்டும் என்ன தான் உள்ளே தான் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை நம்மளால் சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லவும் முடியும், ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லவும் முடியும். ஸோ இப்போ இங்கே நான் ஆல் தமிழ்நாடு பீயிங் கேரளா இஸ் எ பாசிபிலிட்டின்னு கேட்குற இந்த பாசிபிள் கன்க்ளூஷன் என்ன ஆகுது, ப்ரூவ் ஆகுது. ஓகே தானே? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆல் கேரளா பீயிங் தமிழ்நாடு இஸ் பாசிபிலிட்டி. ஓகேவா? சேம் அதே தான். இப்போ நான் கேரளா வச்சு கேட்குறேன். சம் பார்ட் ஆஃப் கேரளா தமிழ்நாடுன்னு எனக்கு டெஃபினட்டாக என் கண்ணு முன்னாடி டயக்ராம் போட்டதுக்கப்புறம் தெரியுது. பட் இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் கேரளாவை பற்றி நமக்கு ஐடியா இல்லை. இது எப்படி இருக்குது, எனக்கு தெரியலை, அன்னோனில் இருக்குது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்போது இந்த இடத்துல நமக்கு அன்னோனில் இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க பாசிபிளில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் ட்ரூ ஆகும். திரும்பவும் சொல்கிறேன், டெஃபினட்டாக தெரிகிற இந்த பார்ட்டை நமக்கு பாசிபிளில் கேட்டாங்கன்னா அது ஃபால்ஸ். ஓகேவா? இப்போது சம் தமிழ்நாடு இஸ் கேரளா அப்படிங்கிறது நமக்கு டெஃபினட்டாக தெரியும் கரெக்டாக? இப்போ இதுவே சம் தமிழ்நாடு பீயிங் கேரளா இஸ் பாசிபிலிட்டின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ சம் சம் தமிழ்நாடு இஸ் கேரளா தானே, அது டெஃபினட்டாக நமக்கு தெரியுது தானே. ஸோ டெஃபினட்டாக தெரிகிற கன்க்ளூஷனை அவங்க பாசிபிளில் கேட்குறாங்க அப்படின்னா அது தப்பு. அப்போ அங்கே நம்ம ஃபால்ஸ் போடணும். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ அதுவே டெஃபினட்டாக தெரியாத அன்னோனில் இருக்கிற இந்த பார்ட்டை மட்டும் நமக்கு பாசிபிளில் கேட்குறாங்க அப்படின்னா அப்போது அங்கே அது ட்ரூவாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? புரிஞ்சா? டெஃபினட்டாக தெரிகிற நமக்கு அந்த பார்ட்டை வந்து பாசிபிளில் கேட்டாங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக அந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இங்கே சம் தமிழ்நாடு பீயிங் கேரளா இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஃபால்ஸ். ஓகேவா? ஏன்னா ஆல் பார்ட் சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கேரளா அப்படிங்கிறது நமக்கு டெஃபினட்டாக தெரியும். ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு பீயிங் கேரளா அப்படின்னா ரிமைனிங் பார்ட்டை பற்றி நமக்கு தெரியாது, அது அன்னோனில் இருக்குது. ஸோ அதனால் அது பாசிபிளாக நம்ம மேபி ட்ரூ ஆகலாம். அதே மாதிரி இப்போ கேரளாவுக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம் பார்ட் ஆஃப் கேரளா பீயிங் தமிழ்நாடு இஸ் பாசிபிளான்னு கேட்டால் அந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸ் ஆகுது. பிகாஸ் சம் கேரளா வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது நமக்கு டெஃபினட்டாக தெரியுது. அதுவே ஆல் பார்ட் ஆஃப் கேரளா பீயிங் தமிழ்நாடு இஸ் பாசிபிளான்னு கேட்டால் அது ட்ரூ ஆகுது. ஏன்னா இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் கேரளாவை பற்றி நமக்கு தெரியலை, அன்னோனில் இருக்குது. அதை பாசிபிளில் கேட்குறப்போ மேபி ட்ரூ ஆகலாம், நம்ம அதை ட்ரூன்னு சொல்கிறோம். ஓகேவா? புரிஞ்சா? இப்போது நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், அடுத்த கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சம் தமிழ்நாடு நாட் பீயிங் கேரளா இஸ் அ பாசிபிளான்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது இந்த இதில் நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பார்ட் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த சம் பார்ட்டை மட்டும் நமக்கு கேரளான்னு கன்ஃபார்மாக தெரியுமா? ஸோ ரிமைனிங் பார்ட்டை பற்றி நமக்கு தெரியாது கரெக்டாக. இது வந்து நமக்கு என்னன்னு இருக்குது, அன்னோனில் இருக்குது. நமக்கு இந்த பார்ட்டை பற்றி நமக்கு ஐடியா இல்லை. அப்போது சம் தமிழ்நாடு நாட் பீயிங் கேரளா இஸ் அ பாசிபிளா அப்படின்னு கேட்டால் எஸ். இப்போ இந்த பார்ட் மட்டும் நமக்கு மெர்ஜாக இருக்குன்னு டெஃபினட்டாக தெரியும், இந்த பார்ட்டை பற்றி நமக்கு தெரியாது. ஸோ இந்த பார்ட் இது கூட இல்லாமல் இருக்கலாம் தானே, நாட் பீயிங்காக இருக்க பாசிபிள் இருக்குது தானே, வாய்ப்பு இருக்கான்னு தானே நான் கேட்குறேன். எஸ், ஷோராக இருக்குது. ஸோ அப்போ சம் தமிழ்நாடு நாட் பீயிங் கேரளா இஸ் அ பாசிபிள் அப்படிங்கிறது ட்ரூ ஆகுது. அதே தான் கேரளாவுக்கும். கேரளாவோட இந்த பார்ட் நமக்கு அன்னோனில் இருக்குது, நமக்கு தெரியாது ரிலேஷன் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த பார்ட் தமிழ்நாடாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் இங்கே கேட்குறேன். எஸ், வாய்ப்பு இருக்குது. ஸோ பாசிபிள் இதெல்லாம் வந்து என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு இஸ் கேரளா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு பாசிபிளில் கேட்டாங்கன்னா இந்த 4 கன்க்ளூஷனும் நமக்கு ட்ரூ ஆகுது. ஓகேவா? இப்போ பாசிபிள்லேயுமே வந்து நடக்க வாய்ப்பே இல்லாததை பற்றி நம்ம பார்க்கலாமா? ஓகே தானே? இப்போது இதே டயக்ராமில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம் தமிழ்நாடு பீயிங் கேரளா இஸ் ஏ பாசிபிள்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இங்கே நமக்கு கொஸ்டினே என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஸ்டேட்மெண்ட்டு சம் தமிழ்நாடு இஸ் கேரளா கரெக்டாக. ஸோ சம் தமிழ்நாடுங்கிறது கேரளா அப்படிங்கிறது நமக்கு டயக்ராம் போடும்போது டெஃபினட்டாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது தானே, இந்த பார்ட்டு ரெண்டு மெர்ஜாக இருக்கிறது டெஃபினட்டாக தெரிகிற ஒரு விஷயத்த அவங்க பாசிபிளில் கேட்டாங்கன்னா அது தப்பு. புரிஞ்சா? அதே தான்
சம் கேரளா பீயிங் தமிழ்நாடு இஸ் பாசிபிளான்னு நான் கேட்குறேன். பிகாஸ் ஆல்ரெடி சம் பார்ட் ஆஃப் கேரளா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பட் நான் கேட்குறப்போ சம் பார்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ ஸ்டேட் நமக்கு டயக்ராம் போடும்போதே இது டெஃபினட்டாக ட்ரூன்னு நமக்கு தெரியும். டெஃபினட்டாக தெரிகிற ஒரு விஷயத்த அவங்க பாசிபிளில் கேட்டாங்கன்னா அது ஃபால்ஸு. நான் திரும்ப திரும்ப ஏன் டெஃபினட்டாக தெரிகிற விஷயத்த பாசிபிளில் கேட்டால் ஃபால்ஸுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கன்க்ளூஷன் நமக்கு டெஃபினட் கன்க்ளூஷன்லாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒரு பார்ட் வந்து மெர்ஜாகி இருக்கிறது நமக்கு தெரியுது அப்படிங்கிறப்போ அதை பாசிபிளில் கேட்குறாங்க அப்படின்னா அது நமக்கு ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே சம் தமிழ்நாடு இஸ் கேரளா தானே, அப்போ இதுக்கு பாசிபிள் இருக்குது தானேன்னு அதை ட்ரூவாக போடுவாங்க. டெஃபினட்டாக தெரிகிற ஒரு விஷயத்த பாசிபிளில் கேட்டால் அதை ஃபால்ஸ் தான் போடணும். ஓகேவா? இப்போ அடுத்து நோ தமிழ்நாடு பீயிங் கேரளா இஸ் பாசிபிளான்னு கேட்குறேன். இப்போ உடனே ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ இப்போ இது வரைக்கும் சம் பார்ட்டுக்கு தான் வந்து ஆல்ரெடி வெரிஜாக இருக்குது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து அகெயின் பாசிபிளில் கேட்கும்போது ஃபால்ஸ் போட்டோம். இதில் நோ தானே கேட்குறாங்க, நோ தானே கொடுத்துருக்காங்க, அப்போ அதுக்கு நமக்கு ட்ரூ தானே ஆகும். எப்படி ட்ரூ ஆகும்? பிகாஸ் சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆல்ரெடி கேரளாவில் தானே இருக்குது. அப்போ எந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கேரளாவில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கரெக்டாக? அப்போ நோ தமிழ்நாடு இஸ் கேரளா அப்படிங்கிறது பாசிபிளான்னு கேட்டாலும் தப்பு. நோ கேரளா இஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறத நோ கேரளா பீயிங் தமிழ்நாடு இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டாலும் அது தப்பு. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகுது, நமக்கு தப்பாகுது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு சம்முங்கிற கீவேர்ட்னா என்ன, ஸோ அதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதோட என்னென்ன கன்க்ளூஷன்லாம் அதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஐடியா கிடச்சிருச்சா? புரிஞ்சிச்சு தானே? இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கீவேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போது இந்த இடத்துல நான் 2 டயக்ராம் போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த 2 டயக்ராமுக்கும் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்க்குறோம். இந்த டயக்ராம் படி பார்த்தா ஆல் பார்ட் ஆஃப் ஏவும் என்னவா இருக்குது, பியாக இருக்குது. ஆல் பார்ட் ஆஃப் ஏவும் என்னவா இருக்குது, பியாக இருக்குது. இதுதான் இந்த டயக்ராமோட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த டயக்ராமுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னா ஆல் பார்ட் ஆஃப் பி இல்லையா? ஆல் பார்ட் ஆஃப் பியும் எதில் இருக்குது, ஏக்குள்ளே இருக்குது. இஸ் ஏ. ஓகே தானே? இதுதான் இதுக்கான ஸ்டேட்மெண்ட். இப்போது ஆல் டயக்ராம் நம்ம இப்படி தான் ட்ரா பண்ணணும். ஆல் பார்ட் ஆஃப் ஏ இஸ் பி, ஆல் ஏ இஸ் பின்னு கொடுத்தாங்கன்னா எஸ் ஆல் பார்ட் ஆஃப் ஏவும் வந்து என்ன பண்ணணும், இந்த பிங்கிற இந்த சர்க்கிள்குள்ளே வந்துடணும். ஓகேவா? டயக்ராம் இப்படி தான் ட்ரா பண்ணணும். இப்போ இதை வச்சு என்னென்ன கன்க்ளூஷன்லாம் நமக்கு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு செக் பண்ணலாமா? ஓகேவா? இப்போது ஆல் ஏ இஸ் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த டயக்ராமில் டெஃபினட்டாக நம்மளால் ட்ரூவாக சொல்லக்கூடிய கன்க்ளூஷன் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஓகேவா? இப்போது ஆல் பார்ட் ஆஃப் ஏ வந்து எதில் இருக்குது, பியில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ லிசன், இதை கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இதை இப்படி எடுத்துக்கோங்க. ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடும் இந்தியாவுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்மளால் டெஃபினட்டாக என்னென்ன சொல்ல முடியும்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம், ஆல் பார்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடும் என்னவா இருக்குது, இந்தியா. கரெக்டாக? இஸ் இந்தியா. ஓகே தானே? இது ஃபஸ்ட்டு டெஃபினட்டாக சொல்லக்கூடிய ஒரு கன்க்ளூஷன். ரெண்டாவதாக என்ன சொல்லலாம், இப்போது ஆல் பார்ட் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியுமா? பிகாஸ் இது மொத்தமாக இந்த சர்க்கிள் வந்து நமக்கு என்னது, இந்தியா. இப்போ இந்தியாங்கிற இந்த சர்க்கிளில் தமிழ்நாடுங்கிற இந்த பர்டிகுலர் பார்ட்டை பற்றி மட்டும்தான் நம்மளால் டெஃபினட்டாக நமக்கு தெரியுது. இப்போ இந்த ரிமைனிங் பார்ட்டை பற்றி நமக்கு எதாவது தெரியுதா? இல்லை. கரெக்டாக? ஸோ அப்போது ஆல் பார்ட் ஆஃப் இந்தியா, ஆல் இந்தியா இஸ் தமிழ்நாடுன்னு சொன்னாங்கன்னா அது என்னது, இப்படி டெஃபினட்டாக எல்லா இந்தியாவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இது டெஃபினட் கன்க்ளூஷனு. அப்போ இது ஃபால்ஸ் ஆகிடும். இப்போ இதுலேயே நான் ஆல் இந்தியா பீயிங் தமிழ்நாடு இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எஸ், இப்போது இந்தியாவோட இந்த பர்டிகுலர் பார்ட்டு தமிழ்நாடுங்கிற இந்த பார்ட்டு மட்டும்தான் நமக்கு தெரியும். கரெக்டாக? நமக்கு ஆல்ரெடி கண்ணு முன்னாடி தெரியுது டயக்ராமில். இந்த ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டோடைய இந்தியாவோட இந்த ரிமைனிங் பார்ட்டை பற்றி நமக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இது என்ன எதில் இருக்குது, அன்னோனில் இருக்குது. இந்த ரவுண்டை தவிர ரிமைனிங் பார்ட் எல்லாமே என்ன இருக்குது, அன்னோனில் இருக்குது. ஸோ அன்னோனில் இருக்கிறப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், பாசிபிளில் சொல்லலாம். ஸோ இப்போ ஆல் இந்தியா பீயிங் தமிழ்நாடு இஸ் பாசிபிளான்னு கேட்டால் எஸ் பாசிபிள் தான். திரும்பவும் சொல்கிறேன், ரியல் ஃபேக்டை வந்து இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஆல் இந்தியா பீயிங் தமிழ்நாடு இஸ் பாசிபிளான்னு கேட்டால் அது ஃபேக்ட்டு, ட்ரூ ஃபாலோ ஆகுது. இதை வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போது நான் அடுத்து வந்து என்ன பண்ணுறேன், சம் இந்தியா இஸ் தமிழ்நாடுன்னு சொல்கிறேன். ஓகேவா?
இது வந்து ட்ரூவான்னு கேட்டால் இப்போ இங்கே பாசிபிள், மேபி, கேன் பி அப்படிங்கிற எந்த வேர்டுமே இல்லை. ஸோ அப்போ இது என்னது? டெஃபினட் கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ இப்போ இது டெஃபினட் கன்க்ளூஷன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்தியா வந்து தமிழ்நாடான்னு கேட்குறேன். இந்த சர்க்கிள் வந்து என்னது? மொத்தமாகவே இந்தியாவா? கரெக்டாக? இந்த எல்லோ பார்ட் ஃபுல்லாக, இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நமக்கு இந்தியாவா? இந்த எல்லோ பார்ட்டுக்குள்ளே உள்ள இந்த பிளாக் பார்ட் மட்டும் என்னது? தமிழ்நாடாக கவர் ஆகிருக்கா? கரெக்டா? அப்போது இந்தியாவோட ஒரு சம் பார்ட்டு தானே தமிழ்நாடாக இருக்குது. கரெக்டா? இந்தியாவோட ஒரு சம் பார்ட் தான் என்னவா இருக்குது? தமிழ்நாடாக இருக்குது. அப்போது சம் பார்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடுங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா? எஸ், கண்டிப்பாக அது ட்ரூ தான். ஓகேவா? இப்போ அடுத்து இதுலேயே நான் சம் தமிழ்நாடு இஸ் இந்தியா அப்படின்னு நான் சொல்கிறேன். திரும்ப சொல்கிறேன். இப்போ கன்க்ளூஷனை பாருங்கள். உங்களுக்கு கேன் பி, மேபி அப்படிங்கிற மாதிரி அண்டு பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வேர்டுமே இல்லை. தமிழ்நாடு இஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி அதே ஃபார்மேட்டில் கன்க்ளூஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே தமிழ்நாடு இஸ் இந்தியா அப்படிங்கிறது நமக்கு என்னது? கண்டிப்பாக டெஃபினட் கன்க்ளூஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ டெஃபினட்டாக கேட்குறாங்க. தமிழ்நாடு வந்து இந்தியான்னு சொல்லி டெஃபினட்டாக அவங்க சொல்கிறாங்க. அது ட்ரூவா ஃபால்ஸாக நம்ம கொடுக்கணும். இப்போது இந்த டயக்ராமில் இது நம்மளுக்கு தமிழ்நாடு, இது நமக்கு இந்தியா. ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது சம் பார்ட் மட்டும் வெளில இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. 100% ஆஃப் தமிழ்நாடுமே இந்தியாங்கிறப்போ அதில் 50% ஆஃப் தமிழ்நாடு நான் இந்தியான்னு சொல்கிறது ட்ரூ ஆகுமா, ஃபால்ஸ் ஆகுமா? எஸ், கண்டிப்பாக அது ட்ரூ தான் ஆகும். புரிஞ்சா? இப்போது இதில் வேறு என்ன பாசிபிள் நமக்கு இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் இருக்கு இல்லையா? ஆல் தமிழ்நாடு இஸ் இந்தியா. இது ட்ரூவா ஃபால்ஸா? எல்லா பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்தியாக்குள்ளே தானே இருக்குது. ஸோ அப்போ அதை தானே அகைன் சொல்கிறாங்க. அப்போ இந்த கன்க்ளூஷனும் நமக்கு ட்ரூ தான் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் அடுத்து ஒரு கன்க்ளூஷன் கேட்குறேன். என்ன அப்படின்னா, நோ தமிழ்நாடு இஸ் இந்தியான்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? எந்த தமிழ்நாடும் இந்தியாவில் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இது எப்படி இருக்குது? இது ஃபஸ்ட்டு டெஃபினட் கன்க்ளூஷனாக, பாசிபிள் கன்க்ளூஷனாக? பாசிபிள் அப்படிங்கிற வேர்டு எதாவது அங்கே மென்ஷனாக இருக்கா? இல்லை. கேன் பி, மேபி ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இது என்னது? இதுவும் டெஃபினட் கன்க்ளூஷன் தான். ஓகேவா? இப்போது டயக்ராம் பார்க்கலாம். ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடும் என்னவாக தான் இருக்குது? இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் என்ன கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகேவா? இப்போ அடுத்து நோ இந்தியா இஸ் தமிழ்நாடுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நோ இந்தியா இஸ் தமிழ்நாடுன்னு நான் சொல்கிறேன். இப்போது இது ட்ரூவா ஃபால்ஸா? இப்போது இந்த டயக்ராம் படி பார்க்குறப்போ இந்தியாவோடைய சம் பார்ட்டு தானே இந்த தமிழ்நாடு. மொத்த இந்தியாவிலையும் ஒரு ஒரு சர்க்கிள் தான் இந்த தமிழ்நாடு நம்ம டயக்ராம் போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸோ அப்போ அதில் இந்தியாவில் எந்த பார்ட்டுமே தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக நமக்கு சம் பார்ட் வந்து தமிழ்நாடு ஆக்குபை பண்ணியிருக்கு டயக்ராம் படி. கரெக்டாக? ஸோ அப்போது இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகுது? ஃபால்ஸ் ஆகுது. இதுவும் என்ன தான்? டெஃபினட் கன்க்ளூஷன் தான். டெஃபினட் கன்க்ளூஷன் அப்படின்னா நமக்கு சேம் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்கும். ரீட் பண்ணும்போது பாசிபிலிட்டி, கேன் பி, மேபி அந்த மாதிரி வேர்டிங்ஸ் எதுவுமே அங்கே இருக்காது. ஓகேவா? அதை ரீட் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வச்சா அது கட்டாயமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற அந்த இது கன்க்ளூஷன்லாம் டெஃபினட் கன்க்ளூஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிற எல்லா டெஃபினட் கன்க்ளூஷனும் நம்ம செக் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து பாசிபிள் பார்க்கலாமா? பாசிபிளில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆல் இந்தியா பீயிங் தமிழ்நாடு இஸ் பாசிபிளான்னு பார்த்துருக்கோம். அது என்ன ஆச்சு? ட்ரூ ஆயிருக்கு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சம் இந்தியா நாட் பீயிங் தமிழ்நாடு இஸ் எ பாசிபிள்னு கேட்குறேன். அதாவது சம் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். இப்போது இந்த டயக்ராம் படி நமக்கு இந்தியா இது வந்து ஃபுல்லாக நமக்கு இந்தியான்னு தெரியும். கரெக்டாக? இப்போ இந்த பிங்கிறது இந்தியா. ஸோ இப்போ இந்தியாவில் சம் பார்ட்டு தான் தமிழ்நாடு ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்தியாவோட ரிமைனிங் பார்ட்டை பற்றி நமக்கு என்ன தெரியும்? இது அன்னோனில் இருக்குது. ஸோ அது தமிழ்நாட்டுக்குள்ளே மெர்ஜ் ஆயிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ அன்னோனில் இருக்கிறப்போ அது நாட் பீயிங் பாசிபிளான்னு நான் கேட்குறேன். அதாவது என்ன கேட்டிருக்கேன்? சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஆல் பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக அது ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா சம் பார்ட் வந்து கண்டிப்பாக என்னது? தமிழ்நாடு ஆக்குபை பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது டெஃபினட்டாக ஃபால்ஸ் ஆகிடும். பட் நான் என்ன கேட்குறேன்? சம் பார்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த சம் பார்ட் மட்டும் டெஃபினட்டாக இந்தியாக்குள்ளே தமிழ்நாடு ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரிமைனிங் பார்ட் என்னவாக இருக்கலாம்? தமிழ்நாடாக இல்லாமல் இருக்கலாம். வாய்ப்பு இருக்குது தானே? ஸோ அது அன்னோனில் தானே இருக்குது. அப்போ இந்த கன்க்ளூஷன் நமக்கு என்ன ஆகுது? ட்ரூ ஆகுது. இப்போ இதுலேயே ஆல் இந்தியா நாட்
பீயிங் டிஎன் இஸ் எ பாசிபிள்னு கேட்டேன் அப்படின்னா இது ட்ரூவா ஃபால்ஸா? ஆல் இந்தியாவுமே தமிழ்நாடாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். கண்டிப்பாக இது ஃபால்ஸ் தான். பிகாஸ் தமிழ்நாட்டோட சம் பார்ட் தான் என்ன, சாரி, இந்தியாவோட சம் பார்ட் தான் என்ன பண்ணியிருக்கு, தமிழ்நாடு ஆக்குபே பண்ணியிருக்கு. ஸோ அப்போ எந்த பார்ட்டுமே தமிழ்நாடுக்குள்ளே லிங்க் ஆகலை நம்ம இந்தியாவில் சொல்ல முடியாது. அப்போ இந்த கன்க்ளூஷன் நமக்கு இங்கே என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. ஓகேவா, புரிஞ்சா? இப்போது நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாமா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஆல் தமிழ்நாடு பீயிங் இந்தியா இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போது எல்லா தமிழ்நாடும் இந்தியாவில் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க, எல்லா தமிழ்நாடும் இந்தியாவில் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். ஆல்ரெடி நமக்கு டயக்ராம் என்ன இருக்குது, ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடும் இந்தியன் தான் டயக்ராம்லேயே இருக்குது. அகெயின் நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பார்ட்டும் இந்தியாவில் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். ஸோ டெஃபினட்டாக தெரிகிற ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்ணுறாங்க, பாசிபிளில் கேட்குறாங்க. அப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகிடும், கண்டிப்பாக ஃபால்ஸ் ஆகிடும். டெஃபினட்டாக நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற ஒரு விஷயத்த அவங்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாசிபிளில் கேட்டால் அது ஃபால்ஸு. ஓகேவா, இப்போ இதுலேயே நான் அடுத்து கேட்குறேன், சம் தமிழ்நாடு பீயிங் இந்தியா இஸ் எ பாசிபிலிட்டின்னு கேட்குறேன். ஓகேவா, இப்போது ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறப்போ சம் பார்ட்டு இந்தியாவுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். அது டெஃபினட்டாக நமக்கு ஆல்ரெடி தெரியும் தானே, தமிழ்நாட்டோட எல்லா பார்ட்டுமே இந்தியா தான் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் நமக்கு சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் இந்தியா அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பாசிபிளில் சொல்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகும். பிகாஸ் டெஃபினட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்க அகைன் என்ன பண்ணுறாங்க, பாசிபிளில் கொடுக்குறாங்க கன்க்ளூஷனில். ஸோ அப்போது அது ஃபால்ஸு. ஓகேவா, இப்போ அடுத்து சம் தமிழ்நாடு நாட் பீயிங் இந்தியா இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன். ஓகேவா, சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்தியாவில் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். ஆஸ் பர் த டயக்ராம் நமக்கு என்ன தெரியும், ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குன்னு தெரியும். இப்போ சம் பார்ட் வந்து நான் இந்தியாவுக்குள்ளே இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் தமிழ்நாட்டை. ஸோ அப்போ அது என்னது, டெஃபினட்டாக ஃபால்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த அகைன் என்ன பண்ணுறாங்க, நாட் பீயிங்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னது, ஃபால்ஸ் தான். ஓகே தானே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அகைன் அப்போ இந்த டயக்ராம் மேம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இது அப்படியே இப்படி எடுத்துக்கோங்க. இந்த பி அப்படிங்கிறத தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க, ஏங்கிறத இந்தியான்னு எடுத்துக்கோங்க. சேம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு செட் ஆஃப் கன்க்ளூஷன், அதுதான் அப்படியே அங்கே ஃபாலோ ஆகும். ஓகேவா, இப்போது இதை நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் செப்பரேட்டாகவே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஆல் தமிழ்நாடு இஸ் இந்தியாவா, ஸோ ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடும் இந்தியா, இதுதானே டயக்ராம். ஸோ இப்போ இந்த டயக்ராமை போட்டுட்டு டெஃபினட்டாக ட்ரூ ஆகக்கூடிய கன்க்ளூஷன் அப்படின்னா இது ரெண்டும் மட்டும்தான் டெஃபினட்டாக ட்ரூ ஆகும். ஓகேவா, அடுத்து டெஃபினட்டாக ட்ரூ ஆகாத கன்க்ளூஷன் அப்படின்னா இதெல்லாம் டெஃபினட்டாக ட்ரூ ஆகாது. அதே மாதிரி பாசிபிளில் கரெக்ட் ஆகக்கூடியது பாசிபிள்லையும் கரெக்ட் ஆகாமல் போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது இந்த டயக்ராம் போட்டு இதுக்கு கீழே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி இந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கீவேர்ட் பார்க்கலாமா? இப்போ நம்ம நோ அப்படிங்கிற கீவேர்ட் பற்றி படிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் இங்கே 2 டயக்ராம் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ நோக்கு எந்த டயக்ராம் வந்து கரெக்டு, டயக்ராம் 1, டயக்ராம் 2. ஸோ எது கரெக்டு, டயக்ராம் 1 ஆர் 2வா? டயக்ராம் 1 இப்படி போடக்கூடாது நோக்கு, டயக்ராம் 2 தான் நம்ம கரெக்டு. பிகாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நோ தமிழ்நாடு இஸ் டெல்லின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட்டில் நோ தமிழ்நாடு இஸ் டெல்லின்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இது தமிழ்நாடு, இது டெல்லி, கரெக்டாக? தமிழ்நாடு டெல்லி. இப்போது தமிழ்நாடோட எந்த பார்ட்டுமே டெல்லியில் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க, கரெக்டாக? அதான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போது இந்த டயக்ராம் படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போது இது தமிழ்நாடு தனியாக இருக்குது, டெல்லி தனியாக இருக்குது. அது வந்து சம் பார்ட்டாக மெர்ஜாக இருக்கா, இல்லை ஆல் பார்ட் மெர்ஜாக இருக்கா, இல்லை நோ பார்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியுமா? பிகாஸ் இது செப்பரேட்டாக ஒரு டயக்ராம், இது செப்பரேட்டாக ஒரு டயக்ராமாக இருக்குது. இது ரெண்டுக்கும் பிட்வீனில் ஏதாவது கனெக்ஷன் போட்டு நம்மளால் மென்ஷன் பண்ணியிருக்கோமா? இல்லை, கரெக்டாக? ஸோ அப்போ ஆப்வியஸாக இப்படி டயக்ராம் போடக்கூடாது. இப்போது தமிழ்நாட்டோட எந்த பார்ட்டுமே டெல்லியில் இல்லை, இந்த 2 பார்ட்டுமே இதில் இருக்க எந்த பார்ட்டும் இதில் இல்லைங்கிறத நம்ம இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணி இந்த நோ அப்படிங்கிறத கண்டிப்பாக இப்படி தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ டயக்ராம் போடும்போதே கரெக்டாக நம்ம போடணும். ஓகேவா, இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா 100% பார்ட் ஆஃப் த தமிழ்நாடுமே டெல்லியில் இல்லை. ஓகேவா, புரிஞ்சா? இப்போ நம்ம
அடுத்தடுத்த கன்க்ளூஷன் பார்க்கலாமா? ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற ஸ்டேட்மெண்ட் என்ன? நோ தமிழ்நாடு இஸ் டெல்லி. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது என்னென்ன கன்க்ளூஷன் வந்து ட்ரூ ஆகும், என்ன ட்ரூ ஆகாதுங்கிற மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனே நோ டெல்லி இஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கன்க்ளூஷன் தான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே இதில் இருந்தானே இதுக்கு போகணும். நான் என்ன சொல்கிறேன், நோ எந்த டெல்லியோட எந்த பார்ட்டுமே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறத கன்க்ளூஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு இருக்கிற டயக்ராம் பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்க டயக்ராம். இப்போ இந்த டயக்ராம் படி பார்க்குறப்போ தமிழ்நாட்டோட எந்த பார்ட்டுமே டெல்லியில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது எந்த பாட்டுமே இல்லைங்கிறப்போ டெல்லியோட எந்த பாட்டுமே கண்டிப்பாக என்ன தான் இருக்காது, தமிழ்நாட்டோட ஷுவராக இருக்காது. பிகாஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நோ கொடுத்துருக்காங்க. நோனா என்னென்னா 100% ஆஃப் த பார்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம், மெர்ஜ் ஆகலைன்னு அர்த்தம், நாட் மெர்ஜ்னு அர்த்தம். புரிஞ்சா? கொஞ்சம் கூட மெர்ஜ் ஆகலை, 100% ஷுவராக மெர்ஜ் ஆகலை அப்படிங்கிறதா நோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது டெல்லியோட எந்த பாட்டுமே தமிழ்நாட்டில் மெர்ஜ் ஆகலை அப்படிங்கிறது ட்ரூ ஆகும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் நான் கொடுக்கவா? ரெண்டாவது கன்க்ளூஷன் பார்த்துக்கோங்க. சம் தமிழ்நாடு இஸ் நாட், சம் தமிழ்நாடு இஸ் டெல்லி. ஓகேவா? சம் தமிழ்நாடு இஸ் டெல்லிங்கிற ரெண்டாவது கன்க்ளூஷன் கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணியிருக்க டயக்ராம் இது 100% ஆஃப் த தமிழ்நாடும் டெல்லியில் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ சம் பார்ட் மட்டும் டெல்லியில் இருக்குமா? டெஃபினட்டாக இருக்காது. அப்போ இந்த கன்க்ளூஷன் நமக்கு என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. இப்போ இதுலேயே நான் சம் தமிழ்நாடு இஸ் நாட் டெல்லின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் பாருங்கள், ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுமே டெல்லியில் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் சம் பார்ட் இல்லை அப்படிங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா? எஸ், ட்ரூ தான். கரெக்டாக 100%மே டெல்லியில் இல்லை. இப்போ நான் அது அப்படிங்கிறது நமக்கு ஸ்டேட்மெண்ட், 100%மே டெல்லியில் இல்லைங்கிறது ஸ்டேட்மெண்ட்டு. நான் கன்க்ளூஷன் என்ன பண்ணுறேன், 50% ஆஃப் தமிழ்நாடு வந்து டெல்லியில் இல்லைப்பா அப்படிங்கிறத நான் கன்க்ளூஷனில் சொல்கிறேன். ஸோ அப்போது 100%மே கண்டிப்பாக இல்லைன்னு நமக்கு தெரியும் போது எஸ் 50% ஆப்வியஸாக டெல்லியில் இல்லை. ஓகேவா? அப்போ இது நமக்கு ட்ரூ ஆகுது. இது ஏன் ஃபால்ஸ் ஆகுது, இது ஏன் ட்ரூ ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சா? இப்போது நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். இப்போ இந்த கன்க்ளூஷன் சொல்லுங்கள், சம் டெல்லி இஸ் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ அப்போது தமிழ்நாட்டோட எந்த பாட்டுமே டெல்லியில் இல்லைங்கிறப்போ டெல்லியோட எந்த பாட்டுமே ஷோராக தமிழ்நாட்டில் இருக்காது. கரெக்டாக? ரெண்டுமே நோ ரிலேஷனில் இருக்குது. ஆனால் இங்கே நான் என்ன சொன்னேன், சம் பார்ட் ஆஃப் டெல்லி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு நான் டெஃபினட்டாக கன்க்ளூஷனில் கொடுத்துருக்கேன். அப்போ இது என்ன ஆகும், கண்டிப்பாக ஃபால்ஸ் ஆகும். இப்போ இதுலேயே சம் பார்ட் ஆஃப் டெல்லி இஸ் நாட் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ 100% ஆஃப் டெல்லியும் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நமக்கு தெரியும் தானே? எஸ், ஏன்னா அதில் நோ ரிலேஷன், 100% நோவில் தான் இருக்குன்னு நமக்கு ஷுவராக தெரியும். டயக்ராம் படி, ஸ்டேட்மெண்ட் படி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ சம் பார்ட் ஆஃப் டெல்லி வந்து தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது 100% ஆஃப் டெல்லி நமக்கு இல்லைன்னு நமக்கு டெஃபினட்டாக தெரியும் போது 50% ஆஃப் டெல்லி இல்லைன்னு சொன்னாங்கன்னா எஸ் ஆப்வியஸாக இல்லை. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாமா? இப்போது இதுலேயே நம்ம அடுத்த கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் தமிழ்நாடும் இஸ் டெல்லின்னு சொல்கிறேன். ஓகேவா? தமிழ்நாடோட எல்லா பார்ட்டுமே நான் டெல்லின்னு சொல்கிறேன். கன்க்ளூஷனில் தமிழ்நாடோட எந்த பார்ட்டுமே ஈவனாக சிங்கிள் பர்சன்டேஜ் கூட டெல்லி இல்லை, 100%மே டெல்லி இல்லைன்னு நமக்கு ஷுவராக தெரியும். ஆனால் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்கேன், எல்லா தமிழ்நாடுமே டெல்லின்னு நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். இங்கே பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி எந்த வேர்டுமே நான் ஆட் பண்ணலை, டெஃபினட்டாக சொல்கிறேன் அப்படின்னா அது என்ன ஆகும், கண்டிப்பாக ஃபால்ஸ் தான். ஓகேவா? இப்போ அதே தான் ஆல் டெல்லி இஸ் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தாங்கனாலும் ரெண்டுமே எப்படி இருக்குது, 100% இல்லை, நோ அப்படிங்கிற ஒரு ரிலேஷனில் இருக்குது. ஸோ அப்போது கண்டிப்பாக நம்மளால் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரெண்டும் எனிமீஸ், தமிழ்நாடும் டெல்லியும் எனிமீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோ ரிலேஷனில் போட்டிருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, டெல்லியில் இருக்க எல்லாருமே தமிழ்நாடோட எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எனிமீஸ்ன்னு டெஃபினட்டாக தெரியும் போது அதை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அக்செப்ட் பண்ண முடியுமா? ஷுவராக முடியாது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த கன்க்ளூஷன் நமக்கு என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். இதில் இப்போது டெஃபினட்டாக இருக்கிற எல்லா கன்க்ளூஷன் நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ பாசிபிள் கன்க்ளூஷன் நம்ம செக் பண்ணோம் இல்லையா, பீயிங், பாசிபிலிட்டி, கேன் பி, மேபி நம்ம செக் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், ஆல் தமிழ்நாடு பீயிங் டெல்லி இஸ் எ பாசிபிள்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதிலே நான் ஆட் பண்ணுறேன், இஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வேர்டை நான் ஆட் பண்ணுறேன்.
எல்லா தமிழ்நாடுமே ஷுவராக டெல்லி இல்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை பாசிபிளில் கொடுத்துருக்காங்க, இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? டெஃபினட்டாக நோன் தெரிஞ்ச ஒரு விஷயத்த பாசிபிளில் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அது தப்பு தான். ஏன்னா இவங்க 2 பேருமே டெஃபினட்டாக எனிமீஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஸோ அப்போ இதுவும் நமக்கு என்ன ஆயிரும்? ஃபால்ஸ் ஆகிடும். இதுலேயே ஆல் டெல்லி இஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது பாசிபிளான்னு கேட்டால் அதுவும் நமக்கு என்ன தான் ஆகும்? ஃபால்ஸ் தான் ஆகும். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ அடுத்த கன்க்ளூஷன் பார்க்கலாமா? இப்போ இதுலேயே சம் தமிழ்நாடு இஸ் டெல்லி அப்படிங்கிறது பாசிபிளாக நான் கேட்குறேன். ஓகேவா? இப்போ இந்த கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் பார்ட்டுமே வந்து டெல்லியில் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் சம் பார்ட் தமிழ்நாடு மட்டும் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ இதுவும் என்ன தான் நமக்கு? ஃபால்ஸ் தான். இப்போ இதுவே சம் பார்ட் ஆஃப் டெல்லி வந்து தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கா? பாசிபிளாக நான் கேட்குறேன். ஸோ ரெண்டுமே எனிமீஸாக இருக்கிறப்போ சம் பார்ட் ஆஃப் டெல்லி மட்டும் தமிழ்நாட்டில் இருக்குமா? இல்லை. ஸோ அதுவும் நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்து நோ தமிழ்நாடு பீயிங் டெல்லி இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன். அதாவது தமிழ்நாட்டோட எந்த பார்ட்டுமே டெல்லியில் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். தமிழ்நாட்டோட எந்த பார்ட்டுமே டெல்லியில் இல்லாமல் தான் இருக்குது ஆஸ் பர் அவர் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக? ஸோ அகெயின் அதை நான் பாசிபிளில் கேட்குறேன். அப்போது டெஃபினட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த பாசிபிளில் கேட்டால் என்னது? அது நமக்கு ஃபால்ஸு. ஓகேவா? இப்போ அதிலே நோ டெல்லி பீயிங் தமிழ்நாடு இஸ் எ பாசிபிளான்னு கேட்டால் அதுவும் என்னதான் ஆகும்? தப்பு தான். பிகாஸ் டெல்லியோட 2 பேருமே எனிமீஸ்ன்னு சொல்கிறப்போ எந்த பார்ட்டியுமே அவங்க ஷேர் பண்ணிக்கல. ஸோ அப்போ 2 கண்டிப்பாக தெரியும் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கல அப்படிங்கிறது. அவங்க ஷேர் பண்ணிக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்க பாசிபிளில் கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபால்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நோ அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம். இதுதான் இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு கன்க்ளூஷனில் உங்களுக்கு என்ன வரும் என்ன வராதுங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோ அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வரும் என்ன ஸ்டேட்மெண்ட் வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாடு டெல்லி ரெண்டும் நோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டயக்ராம் போட்டுட்டு இந்த கன்க்ளூஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இப்போது நெக்ஸ்ட் கீவேர்டு என்ன? சம் நாட். ஓகேவா? சம் நாட் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் பார்ட் கண்டிப்பாக இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக இல்லை. டெஃபினட்டாக ஒரு சம் பார்ட் வந்து நாட் ரிலேஷனில் இருக்குது அப்படிங்கிறது, நோ ரிலேஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம். இந்த பி அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா டெல்லின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே தான் இப்போ இந்த இடத்துல 2 டயக்ராம் போட்டிருக்கேன் இல்லையா? டயக்ராம் 1 டயக்ராம் 2ன்னு. இப்போ டயக்ராம் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா சம் தமிழ்நாடு இஸ் நாட் டெல்லி. இதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சம் தமிழ்நாடு இஸ் நாட் டெல்லி. ஓகேவா? தமிழ்நாடோட சம் பார்ட் வந்து கண்டிப்பாக டெல்லியில் இல்லை. தமிழ்நாடோட இந்த சம் பார்ட் வந்து கண்டிப்பாக இந்த பார்ட் மட்டும்தான் என்ன இருக்குது? டெல்லியோட நோ ரிலேஷனில் இருக்குது. இந்த ரிமைனிங் பார்ட்டை பற்றி நமக்கு தெரியாது. இந்த ரிமைனிங் பார்ட் எதில் இருக்குது? அன்னோன் ரிலேஷனில் இருக்குது. அது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் டெல்லி கூட மெர்ஜாயி. ஓகேவா? அதே தான் டயக்ராம் பியில் இது வந்து தமிழ்நாடு, இது டெல்லி அப்படின்னா இதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன? ஓகேவா? ஏன் 2 டயக்ராம் போட்டிருக்கோன்னு தெரியணும் இல்லையா? ஸோ சம் டெல்லி இஸ் நாட் தமிழ்நாடு. புரிஞ்சா? இப்போ டெல்லியில் உள்ள இந்த பார்ட் மட்டும் நான் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறேன். டெல்லியில் உள்ள இந்த ரிமைனிங் பார்ட்லாம் என்னது? நமக்கு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். அது எப்படி இருக்குது? அன்னோனில் இருக்குது. நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. அதை பாசிபிளில் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? இப்போது இதுதான் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சு தானே? இப்போ ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்க்கலாமா? இங்கே ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து என்ன அப்படின்னா ஆல் தமிழ்நாடு இஸ் டெல்லி. ஓகேவா? ஆல் தமிழ்நாடு இஸ் டெல்லி அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனாக கொடுக்குறேன். இப்போது ஆஸ் பர் த ஸ்டேட் இப்போது ஃபஸ்ட்டு டயக்ராம். ஓகேவா? இந்த டயக்ராம் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஆல் தமிழ்நாடு இஸ் டெல்லி அப்படின்னா உங்களுக்கு சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு டெஃபினட்டாக டெல்லி இல்லைன்னு தெரியும். கரெக்டாக? அதானே ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ இந்த ரிமைனிங் பார்ட்டை பற்றி நமக்கு தெரியுமா? தெரியாது.
ஸோ இந்த சம் பார்ட் டெஃபினட்டாக டெல்லி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா பார்ட்டும் டெல்லின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுவும் நான் இங்கே பாசிபிளான்னு கூட கேட்கல. எப்படி கேட்குறேன்? டெஃபினட்டாக கேட்குறேன். டெஃபினட் கன்க்ளூஷனில் எல்லா பார்ட்டும் டெல்லின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது சம் பார்ட் ஆஃப் டெல்லி சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு டெஃபினட்டாக டெல்லி கிடையாதுன்னு ஷோராக சொல்லும்போது எல்லா பார்ட் ஆஃப் தமிழ்நாடு டெல்லின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஸோ அப்போ இது என்ன ஆகுது? கண்டிப்பாக ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஆல் டெல்லி பீயிங் தமிழ்நாடு இஸ் எ பாசிபிலிட்டின்னு கேட்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆல் தமிழ்நாடு பீயிங் டெல்லி இஸ் எ பாசிபிளான்னு நான் கேட்குறேன். இப்போது இதுதானே டெல்லி. ஓகேவா? இப்போது தமிழ்நாட்டோட இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் டெல்லி கூட நோ ரிலேஷனில் இருக்குது. ரிமைனிங் பார்ட்டை பற்றி சொல்லலை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெல்லியில் இருந்து தானே தமிழ்நாடு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேரியபிள் தானே செகண்டுக்கு பார்க்கணும். இப்போ எல்லா டெல்லியும் தமிழ்நாடாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். ஓகேவா? இப்போது இதுதான் மேப்னு வச்சுக்கோங்க. இந்த மேப்பில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட், ஓகேவா, இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஷியோராக டெல்லி கூட லிங்க் ஆகலை அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டு. பட் இந்த ரிமைனிங் பார்ட் எல்லாமே டெல்லி கூட இருக்க வாய்ப்பு இருக்கா? பாசிபிளில் சொல்ல முடியும் தானே? எஸ், கண்டிப்பாக சொல்லலாம். பிகாஸ் இது இந்த பார்ட் மட்டும்தான் ஷியோராக டெல்லிக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறப்போ இந்த பார்ட்டை விட்டுட்டு இந்த ரிமைனிங் பார்ட்டை டெல்லிக்குள்ளே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் தானே? ஓகே தானே? இப்போது எல்லா டெல்லியும் தூக்கி நம்ம இங்கே உட்கார வச்சதுக்கப்புறம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் எதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா? ஷுவராக அஃபெக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ ஆல் டெல்லி ஃபுல்லாகவே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு நாட் டெல்லிங்கிறது அஃபெக்ட் ஆகலை. புரிஞ்சு தானே? ஸோ ஏன்னா இந்த ஓரத்தில் இருக்க இந்த பர்டிகுலர் பார்ட் டெல்லியில் இல்லை அப்படின்னா இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக இப்போ இந்த இடத்துல நம்மளால் நோ ரிலேஷன் ட்ரா பண்ண முடியும் தானே? இப்போது இது வந்து டெல்லியோட ஃபுல் பார்ட், கரெக்டாக? இப்போ இந்த டெல்லியோட ஃபுல் பார்ட்டும் தமிழ்நாடோட இந்த பர்டிகுலர் பார்ட்டு மட்டும் நோ ரிலேஷனில் இருக்குதுன்னு சொன்னால் எஸ், இதோட அந்த பார்டர் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பார்ட்டு நோவில் தான் இருக்குது. அப்போ டெல்லியோட மொத்த பார்ட்டையும் உள்ளே உட்கார வச்சாலும் ஸ்டேட்மெண்ட் நமக்கு அஃபெக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும்? பாசிபிளில் ட்ரூ ஆகுமா? எஸ், கண்டிப்பாக நமக்கு அது பாசிபிளில் ட்ரூ ஆகும். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். சம் தமிழ்நாடு பீயிங் டெல்லி இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு தமிழ்நாட்டோட இந்த சம் பார்ட் மட்டும்தான் டெஃபினட்டாக டெல்லி கூட இல்லைன்னு தெரியும். இந்த ரிமைனிங் சம் பார்ட் நமக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது, அன்னோனில் தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த பார்ட் டெல்லி கூட இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கான்னு தானே கேட்குறாங்க, பாசிபிளில். ஸோ அப்போது அது என்னாகும்? நமக்கு ட்ரூ ஆகும். வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஆல் பார்ட்டு தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஆல் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு தூக்கி டெல்லிக்குள்ளே போட முடியாது. ஏன்னா சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு டெஃபினட்டாக இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு டெல்லிக்குள்ளே போட முடியுமான்னு கேட்டால் எஸ், போடலாம். ஸோ பாசிபிள் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். நோ தமிழ்நாடு பீயிங் டெல்லி இஸ் எ பாசிபிலிட்டி. இப்போ இந்த கன்க்ளூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு டெல்லி கூட இல்லை. ஓகேவா? இப்போது இந்த 30% ஆஃப் தமிழ்நாடு டெல்லி கூட ஷோராக இல்லைன்னு நமக்கு தெரியும். ரிமைனிங் இந்த 70% சேர்த்து 100% டெல்லி கூட இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். எஸ், இந்த 70% பற்றி நமக்கு ஐடியா இல்லை, அது அன்னோனில் இருக்குது. அப்போது அன்னோனில் இருக்கிறத பாசிபிளாக நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். வாய்ப்பு இருக்குது, இல்லை நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்போ எந்த தமிழ்நாடும் டெல்லி இல்லை அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் பாசிபிளாக எஸ், அது நமக்கு ட்ரூ ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு சம் டெல்லி பீயிங் டிஎன் இஸ் எ பாசிபிலிட்டி. ஓகேவா? இப்போது இதுதான் டெல்லியோட சம் பார்ட் வந்து டிஎன்னாக இருக்க பாசிபிளான்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது டெல்லியோடைய இந்த ஹோல் பார்ட்டுமே தமிழ்நாட்டோட இந்த பார்ட்டில் மட்டும்தானே நமக்கு மெர்ஜ் ஆகலை, நோவில் இருக்குது. ஸோ அப்போது இந்த மொத்த டெல்லி இந்த பார்ட் ஃபுல்லாகவே இந்த அன்னோன் பார்ட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா பாசிபிளில் தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ சம் டெல்லி பீயிங் தமிழ்நாடு இஸ் அ பாசிபிளான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக பாசிபிள் தான். ஆல் டெல்லி பீயிங் தமிழ்நாடு இஸ் அ பாசிபிளான்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அங்கே சம் பார்ட் கேட்டாலும் அது பாசிபிள் தான். இப்போ இதுலேயே சம் டெல்லி நாட் பீயிங் தமிழ்நாடு இஸ் எ
பாசிபிலிட்டின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டெல்லியோடைய சம் பார்ட் வந்து தமிழ்நாடாக இல்லாமல் இருக்க பாசிபிளான்னு கேட்குறேன். இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு பார்க்குறப்போ நமக்கு எப்படி இருக்குது ரிலேஷன்? அன்னோனில் இருக்குது. ஓகேவா? தமிழ்நாட்டோட இந்த பர்டிகுலர் பார்ட்டு மட்டும் தானே டெல்லி கூட நோவில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். டெல்லியோட பார்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குன்னு நமக்கு டெஃபினட்டாக தெரியுமா? தெரியாது. அன்னோனில் தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது இந்த மொத்த பார்ட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் ட்ரூ தான். இந்த டெல்லியில் சம் பார்ட் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் ட்ரூ தான். டெல்லியில் சம் பார்ட் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் ட்ரூ தான். ஓகேவா? டெல்லியோட மொத்த பார்ட்டுமே தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கலாமான்னு கேட்டாலும் ட்ரூ தான். ஓகேவா? ஆல் பார்ட் ஆஃப் டெல்லியும் நாட் பீயிங் தமிழ்நாடு ஈஸியாக பாசிபிளான்னு கேட்டாலும் எஸ் ட்ரூ தான். ஏன்னா எல்லாமே எப்படி தான் கேட்குறாங்க? பாசிபிளில் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்காக தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வேரியபிள் இருந்து செகண்ட் வேரியபிளுக்கு சால்வ் பண்ணணும்னு சொல்கிறது. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் போகலாமா? இப்போ இதுலேயே ஆல் டெல்லி நாட் பீயிங் தமிழ்நாடுன்னு பார்த்தோம்ல, இதை வேறு வேர்டிங்ஸில் எப்படி கொடுக்கலாம்? நோ டெல்லி பீயிங் டிஎன் ஈஸியாக பாசிபிள்னு கொடுக்கலாம். கரெக்டா? அதுதானே? இப்போ இது ரெண்டுக்கும் மீனிங் ஏதாவது மாறுதா? டெல்லியோட எல்லா பார்ட்டுமே தமிழ்நாடாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குனாலும் இதுக்கும் எப்படி தான் இருக்குது? டெல்லியோட எல்லா பார்ட்டுமே தமிழ்நாடாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே மீனிங் ஒன்று தான், வேர்டிங்ஸ் தான் மாறி இருக்கு. ஓகே தானே? இதில் எதுவும் கன்ஃபியூஷன் இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் போகலாமா? இப்போது நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் தமிழ்நாடு, ஓகேவா? ஆல் தமிழ்நாடு பீயிங் டெல்லி இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் நெக்ஸ்ட் கன்க்ளூஷனு. தமிழ்நாடோட எல்லா பார்ட்டுமே டெல்லியாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் பாசிபிளில் கேட்குறேன். வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பாசிபிளில் கேட்குறேன். ஸோ அது ஆல்ரெடி தமிழ்நாட்டோட சம் பார்ட்டு டெஃபினட்டாக டெல்லி கூட இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அதானே ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போது 100% ஆஃப் தமிழ்நாடும் வந்து டெல்லியாக இருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா 30% வந்து ஆல்ரெடி இல்லை நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போது இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகுது? ஃபால்ஸ் ஆயிடும். பாசிபிளே கேட்டாலும் அது ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்த கன்க்ளூஷன் பாருங்கள். சம் தமிழ்நாடு not being Delhi is a possibility. ஓகேவா? இப்போது தமிழ்நாட்டோட இந்த சம் பார்ட் வந்து டெல்லியாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். தமிழ்நாட்டோட சம் பார்ட் வந்து டெல்லியாக இல்லை அப்படிங்கிறது தானே ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டு. ஷுவர் தானே? ஸோ அப்போ இதையே அகைன் என்ன பண்ணுறாங்க அவங்க? பாசிபிளில் டெஃபினட்டாக ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு கன்க்ளூஷனையே பாசிபிளில் கொடுக்குறாங்க. டெஃபினட்டாக தெரிஞ்சதை பாசிபிளில் கொடுத்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு அதை ஃபால்ஸ் போட்டுறணும். ஓகே தானே? புரிஞ்சா? இப்போது சம் நாட் உங்களுக்கு கிளியராக இருக்குது தானே? ஸோ இப்போது இதுதான் டயக்ராமு. இந்த டயக்ராமஸ் தான் நம்ம பார்த்தோம். இப்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சம் நாட் அப்படிங்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து அது கீழே வரக்கூடிய கன்க்ளூஷன் எது ட்ரூ ஆகும் இல்லைங்கிறது ஃபுல்லாகவே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டோடைய இந்த சம் பார்ட் மட்டும் எது கூட லிங்க் இல்லை, இங்கே இதுபடி நமக்கு கர்நாடகா. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டோட இந்த சம் பார்ட் மட்டும்தான் நோ ரிலேஷனில் இருக்குது. இப்போ இந்த ரிமைனிங் பார்ட்டு அன்னோனில் தான் இருக்குது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இங்கேருந்து ரிலேஷன் பார்க்குறப்போ எல்லாமே அன்னோனில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதை டயக்ராம் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு இந்த கன்க்ளூஷனை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி எ ஃபியூ. ஒன்லி எ ஃபியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் பார்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பார்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது, கொஞ்சம் பார்ட் வந்து கண்டிப்பாக இல்லை. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒன்லி எ ஃபியூ. ஓகேவா? சம் பார்ட் வந்து ஷுவராக மெர்ஜாகி இருக்கணும், சம் பார்ட் வந்து ஷுவராக மெர்ஜாகி இருக்கக்கூடாது. ஓகேவா? டயக்ராம் புரியுதா? இப்போது இதுக்கான ஸ்டேட்மெண்ட், இப்போ நான் 2 டயக்ராம் போட்டிருக்கேன் இல்லையா? இதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் படி பார்க்குறப்போ ஒன்லி எ ஃபியூ ஏ இஸ் பி. ஓகேவா? இந்த டயக்ராம் படி பார்க்குறப்போ ஒன்லி எ ஃபியூ பி இஸ் ஏ. ஓகேவா? புரிஞ்சா? ஸோ இப்போ இது படி பார்க்குறப்போ இந்த ஒன்லி எ ஃபியூ ஏ இஸ் பினா ஃபஸ்ட்டு லெட்டரில் இருந்தால் செகண்டுக்கு போகணும். ஸோ இதுதான் சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் இருந்தால் செகண்ட் வேரியபிளுக்கு ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஏவோட
சம் பார்ட் கண்டிப்பாக பியில் மெர்ஜ் ஆகிருக்கு, சம் பார்ட் கண்டிப்பாக பியில் மெர்ஜ் ஆகி இல்லை. ஓகேவா, அதுதான் இந்த டயக்ராம். அதே தான் இப்போ இதில் ஒன்லி ஆஃப் யூ பி இஸ் ஏன்னா பியிலேருந்து ஏக்கு போகணுமா. ஸோ பியோட சம் பார்ட் கண்டிப்பாக ஏவில் மெர்ஜ் ஆகிருக்கு, சம் பார்ட் ஏல மெர்ஜ் ஆகி இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். புரிஞ்சா? இப்போது நம்ம டைரெக்டாக கன்க்ளூஷன் போகலாமா, சால்வ் பண்ணலாமா? இப்போ இதில் நம்ம இந்த டயக்ராம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டாம், இதை வச்சு மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு டயக்ராம் வெரைட்டி காட்டணுங்கிறதுக்காக 2 டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு சம் தமிழ்நாடு, இப்போது இந்த ஏங்கிறத வந்து தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க, பிங்கிறத வந்து கேரளான்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து சம் தமிழ்நாடு இஸ் கேரளான்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒன்லி ஆஃப் யூவில் இந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாடு என்னது கேரளாவில் இருக்குன்னு தெரியும், இந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து கேரளாவில் இல்லைன்னு தெரியும். கரெக்டாக? ஸோ ஒரு 10% வந்து ஷுவராக கேரளாவில் இருக்குது, ஒரு 10% ஷுவராக கேரளாவில் இல்லை. இந்த ரிமைனிங் 80% எப்படி இருக்குது நமக்கு தெரியலை, அன்னோனில் இருக்குது. ஓகேவா, புரிஞ்சா? இதுதான் கான்செப்ட். இப்போது 10% நமக்கு ஷுவராக இருக்குது, 10% ஷுவராக இல்லை, ரிமைனிங் 80% அன்னோனில் இருக்குது. ஓகே தானே? இப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன, சம் டிஎன் இஸ் கேரளான்னு சொல்கிறாங்களா. ஸோ அப்போது சம் தமிழ்நாடு இஸ் கேரளா அப்படிங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா? எஸ், தமிழ்நாடோட 10% வந்து கேரளாவில் தானே இருக்குது. ஸோ இது டெஃபினட்டாக பார்த்தோன்னே நமக்கு ட்ரூன்னு சொல்ல முடியுதா. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் நமக்கு என்ன ஆகும், ட்ரூ ஆகும். ஓகேவா? இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாமா. செகண்ட் வந்து சம் கேரளா இஸ் தமிழ்நாடுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போது எஸ் அகெயின் இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவோட சம் பார்ட்டு தமிழ்நாடோட இந்த சம் பார்ட் 10% தானே மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ அப்போ சம் பார்ட் ஆஃப் கேரளாவும் தமிழ்நாடு நம்மளால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்போ அதுவும் என்ன ஆகும், ட்ரூ ஆகுமா. இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், சம் தமிழ்நாடு இஸ் நாட் கேரளான்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? தேர்ட் கன்க்ளூஷன் தமிழ்நாடு இஸ் நாட் கேரளான்னு சொல்கிறேன். எஸ், அதை டயக்ராம் பார்த்தோன்னே சொல்ல முடியுமா, தமிழ்நாடோட இந்த 10% ஆஃப் பார்ட் வந்து என்ன இல்லை, டெஃபினட்டாக கேரளாவில் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அதை நம்ம நோ பார்ட்டில் தானே போட்டிருக்கோம், இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும். ஸோ அப்போது தமிழ்நாடோட சம் பார்ட் வந்து கேரளாவில் இல்லைன்னு சொன்னால் அதுவும் என்ன தான் ஆகுது, ட்ரூ ஆகுது. ஓகேவா? இப்போ இதுலேயே சம் கேரளா இஸ் நாட் தமிழ்நாடுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அது ட்ரூவா ஃபால்ஸா? இப்போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சம் பார்ட்டு டெஃபினட்டாக அது இருக்குது, டெஃபினட்டாக இல்லைன்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போ கேரளாவில் உள்ள இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் என்ன இருக்குது, தமிழ்நாட்டோட மெர்ஜாக இருக்குது. இந்த ரிமைனிங் உள்ள 90% பற்றி நமக்கு எதாவது ஐடியா இருக்கா? ஷோராக இல்லை. ஸோ அப்போது சம் பார்ட் ஆஃப் கேரளா வந்து நாட் தமிழ்நாடுன்னு நான் டெஃபினட்டாக கேட்குறேன், தமிழ்நாடாக இல்லாமல் இருக்குது டெஃபினட்டாக சொல்கிறப்போ நமக்கு அதை ஷோராக சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த 90% ஆஃப் கேரளா என்னது, அன்னோனில் தான் இருக்குது. ஸோ அப்போ இது நம்மளால் ஷோராக சொல்ல முடியாது, இது என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் தமிழ்நாடு இஸ் கேரளான்னு சொல்கிறேன். ஓகேவா? தமிழ்நாடோட எல்லா பார்ட்டும் கேரளான்னு சொல்கிறேன். தமிழ்நாடோட இந்த பர்டிகுலர் 10% டெஃபினட்டாக கேரளா இல்லைன்னு தானே டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ அப்போ ஆல் தமிழ்நாடு இஸ் கேரளா அப்படிங்கிறது டெஃபினட்டாக தப்பு, ஃபாலோ ஆகாது, ட்ரூ ஆகாது. இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோ தமிழ்நாடு இஸ் கேரளான்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இது ட்ரூவா ஃபால்ஸா? தமிழ்நாடோட சம் பார்ட், அதாவது இந்த 10% டெஃபினட்டாக கேரளா கூட தானே இருக்குது சம் பார்ட்டில். அப்போ எப்படி எந்த பார்ட்டுமே நம்ம கேரளா இல்லைன்னு சொல்ல முடியும்? ஸோ அப்போ இதுவே நமக்கு என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, ஆல் கேரளா பீயிங் தமிழ்நாடு இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் கேரளாவில் ஆல்ரெடி ஒரு 10% மட்டும் டிஎனோட மெர்ஜாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும், ரிமைனிங் இந்த 90% வந்து அன்னோனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 90% தமிழ்நாடாக இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ மொத்த 100% ஆஃப் கேரளாவும் தமிழ்நாடாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் எஸ், 10% ஷுவராக மெர்ஜாக இருக்குது, 90% அன்னோனில் இருக்குது, தெரியாது, இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இந்த 90% சேர்த்து 100% கேரளாவும் தமிழ்நாடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இது நமக்கு ட்ரூ ஆகுது. இப்போ இதுலேயே ஆல் தமிழ்நாடும் பீயிங் கேரளா இஸ் எ பாசிபிலிட்டின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா?
தமிழ்நாடு எல்லா தமிழ்நாடும் கேரளாவாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். இப்போ டயக்ராம் படி தமிழ்நாட்டோட இந்த 10% ஷுவராக கேரளா இல்லை, கரெக்டாக? ஸோ அப்புறம் எப்படி நம்ம 100% ஆஃப் தமிழ்நாடும் வந்து கேரளாவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகுது? டெஃபினட்டாக ஃபால்ஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் போகலாமா? நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த கன்க்ளூஷனே நான் என்ன பண்ணுறேன்? பாசிபிலிட்டி ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு வந்து கேரளாவாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். ஸோ சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த 10% ஆஃப் பார்ட் எப்படி இருக்குது? கேரளாவில் தானே இருக்குது. ஸோ அந்த சம் பார்ட் நமக்கு கேரளாவில் இருக்குன்னு தெரியும். அதை நான் அகெயின் பாசிபிளில் கேட்குறேன். டெஃபினட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த பாசிபிளில் கேட்டாங்கன்னா அது கண்ணை மூடிட்டு ஃபால்ஸ் போட்டுறணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் கேரளா இஸ் பீயிங் தமிழ்நாடு. ஓகேவா? சம் கேரளா பீயிங் தமிழ்நாடு இஸ் ஏ பாசிபிளான்னு நான் கேட்குறேன். ஆல்ரெடி கேரளாவோட இந்த 10%ம் தமிழ்நாடோட இந்த 10% தானே மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ சம் கேரளா தமிழ்நாடுங்கிறது டெஃபினட்டாக இந்த டயக்ராமில் தெரியுது தானே. அகெயின் டெஃபினட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க? பாசிபிளில் கேட்குறாங்க. அப்போ இதுவும் என்ன தான் ஆகும்? ஃபால்ஸ் தான் ஆகும். ஓகேவா? அடுத்து சம் தமிழ்நாடு பீயிங் நாட் கேரளா இஸ் ஏ பாசிபிள்னு சொல்கிறேன். அதாவது தமிழ்நாடோட கொஞ்சம் பார்ட் வந்து கேரளாவாக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். தமிழ்நாடோட இந்த 10% வந்து டெஃபினட்டாக கேரளா இல்லை தானே. ஸோ அப்போ அகெயின் அதை பாசிபிளில் கேட்குறாங்க, சம் பார்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த இடத்துல இது என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போது சம் கேரளா இஸ் நாட் தமிழ்நாடு. ஓகேவா? இப்போ இதில் சம் கேரளா பீயிங் நாட் தமிழ்நாடு இஸ் ஏ பாசிபிள்னு சொல்லிட்டு இந்த கன்க்ளூஷனை மாற்றலாம். ஸோ இப்போ இந்த கன்க்ளூஷன் படி பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் உள்ள சம் பார்ட் இந்த 10% தமிழ்நாடு கூட மெர்ஜ் ஆயிருக்கு. இந்த 90% எப்படி இருக்குது? அன்னோனில் இருக்குது. ஸோ இந்த 90%ம் தமிழ்நாட்டு கூட மெர்ஜ் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ அப்போ டெஃபினட்டாக இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன ஆகும்? ட்ரூ ஆகும். ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு கன்க்ளூஷன், ஆல் தமிழ்நாடு நாட் பீயிங் கேரளா இஸ் எ பாசிபிலிட்டி. ஓகேவா? தமிழ்நாடோட எந்த பார்ட்டுமே கேரளாவில் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா நம்ம கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி டெஃபினட்டாக தமிழ்நாடோட இந்த 10% வந்து கேரளாவில் தான் இருக்குது. ஸோ அப்போ 100% சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போது இருக்கிற எல்லா பாசிபிளான கன்க்ளூஷனும் நம்ம ஒன்லி ஃபியூக்கு பார்த்தாச்சா? ஸோ இப்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபியூக்கான ஸ்டேட்மெண்ட்டும் அதோடைய என்ன கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும் ஆகாதுங்கிற லிஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? டயக்ராம் நீங்கள் எப்படி போடணும்? இந்த இதுக்கு ஒன்லி a few தமிழ்நாடு இஸ் கேரளா அப்படின்னா தமிழ்நாடு எப்பயுமே ஃபஸ்ட்டில் இருந்தால் செகண்டுக்கு டயக்ராம் போடணும், அதை மறந்துடாதீங்க. தமிழ்நாடு சம் பார்ட் ஆஃப் கேரளா. ஓகேவா? தமிழ்நாடு கேரளாவில் சம் பார்ட் வந்து கண்டிப்பாக மெர்ஜ் ஆகிருக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு சம் பார்ட் வந்து கண்டிப்பாக மெர்ஜ் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ 10% ஷுவராக இருக்கணும், 10% ஷுவராக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் 80% அன்னோனில் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த கன்க்ளூஷன் எல்லாமே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கீவேர்டு போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் கீவேர்டு என்ன? ஒன்லி. ஓகேவா? இந்த ஒன்லி அப்படிங்கிறது எக்ஸாமில் இது வரைக்கும் வரல. ஸோ ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, அப்கமிங்கில் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த ஒன்லிக்கு மட்டும் நம்ம டயக்ராம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ ஒன்லி ஏ இஸ் பி. ஓகேவா? இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னா நோ ஒன்லி ஏ இஸ் பின்னு இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் எப்படி போடணும் அப்படின்னா ஒன்லி பி இஸ் ஏ. ஓகேவா? இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த ரெண்டாவதாக இருக்கு இல்லையா, எப்போவுமே ஒன்லி அப்படிங்கிற வேர்டை பார்த்துட்டிங்கன்னா செகண்டாக உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த செகண்டாக ஒரு வேரியபிள் இருக்கும் இல்லையா, இந்த வேரியபிளை தான் நீங்கள் உள்ற சின்ன சர்க்கிளில் போடணும். இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு பிக் சர்க்கிளில் போட்டுக்கோங்க. இதுதான் டயக்ராம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. அதாவது ஒன்லி பிக்குள்ளே மட்டும்தான் ஏ இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? பிக்குள்ளே மட்டும். ஓகேவா? ஒன்லினா என்ன? மட்டும்னு சொல்லுவோமா? ஸோ பிக்குள்ளே மட்டும்தான் ஏ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த பிக்குள்ளே மட்டும்தான் ஏ இருக்குது. இதை தாண்டி நீங்கள் எத்தனை சர்க்கிள் ஆட் பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஏ வந்து கண்டிப்பாக மெர்ஜ், ஈவன் பாசிபிலிட்டியில் கூட மெர்ஜ் ஆகாது. ஓகேவா? இந்த 100% ஆஃப் ஏவும் ஒன்லி பி மட்டும்தான், அதை தாண்டி வேறு யார் கூடயும் நம்மளால் மெர்ஜ் பண்ண முடியாது. இப்போ இதுபடி பார்க்குறப்போ ஒன்லி ஏ இஸ் பின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ரெண்டாவதாக இருக்க பி தான் உள்ளே வரணும், ஏக்குள்ளே மட்டும்தான் பி இருக்கணும். இதை தாண்டி வேறு எது கூடயும் நம்ம இந்த பியை மெர்ஜ் பண்ணக்கூடாது. அதுதான் இதுக்கான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ இதோட கன்க்ளூஷன் நம்ம 1 by 1 பார்க்கலாமா? எது பாசிபிள், எது ஃபாலோ ஆகும் ஆகாதுன்னு பார்க்கலாமா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு? ஸோ இப்போ இதில் இந்த டயக்ராம் மட்டும் எடுத்துக்கலாம். நான் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒன்லி
தமிழ்நாடு இஸ் கேரளா. ஓகேவா? இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது ரெண்டாவதாக இருக்கிறது தானே உள்ளே போடணும். அப்போ இந்த ஏங்கிறது என்ன இங்கே? கேரளா. ஓகேவா? இது என்ன? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் கேரளா இருக்குது. ஸோ அப்போ அது வேறு எது கூடயுமே மெர்ஜ் ஆகாது. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கன்க்ளூஷனில் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனே ஆல் கேரளா இஸ் தமிழ்நாடுன்னு சொல்கிறேன். எல்லா கேரளாவும் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறேன். எஸ், எல்லா கேரளாவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது இது ட்ரூ ஆகும். ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சம் தமிழ்நாடு இஸ் கேரளான்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இந்த அவுட்ரு சர்க்கிள் வந்து தமிழ்நாடு. இந்த அவுட்ரு சர்க்கிளோட சம் பார்ட்டை தான் எது ஆக்குபை பண்ணியிருக்கு? கேரளா ஆக்குபை பண்ணியிருக்கு. கரெக்டாக? அப்போ சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கேரளாங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா? எஸ், அதுவும் ட்ரூ தான். ஓகேவா? இப்போ மூணாவது பார்க்கலாம். நோ கேரளா இஸ் தமிழ்நாடு. ஓகேவா? கேரளாவோட எல்லா பாட்டுமே தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இப்போ நோ கேரளா இஸ் தமிழ்நாடுன்னு சொன்னால் அது என்ன ஆகும்? டெஃபினட்டாக ஃபால்ஸ் தான் ஆகும். ஓகேவா? அடுத்து ஆல் தமிழ்நாடு இஸ் கேரளான்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போது தமிழ்நாட்டோட சம் பார்ட் கேரளா நமக்கு தெரியும். ஆனால் மொத்த தமிழ்நாடும் கேரளாவான்னு நமக்கு தெரியுமா? இப்போ இந்த குட்டி சர்க்கிளை தவிர இந்த தமிழ்நாட்டோட ரிமைனிங் பார்ட்லாம் என்னவா இருக்குது? அன்னோனில் இருக்குது. நமக்கு அது எக்ஸாக்டாக நமக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. அது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அப்போது இது என்ன ஆகும்? அன்னோனில் இருக்கிறப்போ ஆல் பார்ட்டில் நம்மளால் சொல்ல முடியாது, அது ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போது அடுத்து நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். சம் கேரளா இஸ் ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு சம் கேரளா பீயிங் தமிழ்நாடு இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போது ஆல் பார்ட் ஆஃப் கேரளாவும் தமிழ்நாட்டில் தானே இருக்குது. ஸோ அப்போது சம் பார்ட் ஆஃப் கேரளா பீயிங் தமிழ்நாடுன்னு பாசிபிலிட்டின்னு நான் சொல்கிறது ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? பிகாஸ் டெஃபினட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த பாசிபிளில் சொன்னால் அது என்னது? ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இதுலேயே நம்ம சம் தமிழ்நாடு பீயிங் கேரளா இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? எஸ், ஆல்ரெடி தமிழ்நாடோட சம் பார்ட் தானே கேரளா. அகெயின் அது என்ன பண்ணுறாங்க? பாசிபிளில் சொல்கிறாங்க. டெஃபினட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த பாசிபிளில் சொன்னாங்கன்னா அது என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த ஒன்லியில் நம்ம இன்னொரு வேரியபிளை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இப்படி ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஏங்கிறது என்னது? கேரளா. கரெக்டாக? பிங்கிறது என்னது? தமிழ்நாடு. ஓகேவா? இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்? டெல்லின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணுமா? ஸோ சம் தமிழ்நாடு இஸ் டெல்லி. ஓகேவா? ஸோ அதுக்கான டயக்ராம் சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு டெல்லிங்கிறதுக்கு நம்ம டயக்ராம் அட்டாச் பண்ணியாச்சா? இப்போது நம்ம அடுத்தடுத்த கன்க்ளூஷன் பார்க்கலாமா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சம் கேரளா இஸ் டெல்லின்னு சொல்கிறேன். ஓகேவா? கேரளாவுக்கும் டெல்லிக்கும் ஆப்வியஸாக என்ன ரிலேஷன்? அன்னோனா? கிடையாது. என்னது? நோ ரிலேஷன். பிகாஸ் கேரளாங்கிறது தமிழ்நாட்டு கூட மட்டும்தான் இருக்கணும். இது வேறு எது கூடயும் மெர்ஜே ஆகக்கூடாது. அப்போது கேரளா கூட நீங்கள் டெல்லியில் இன்னும் எத்தனை ஸ்டேட்டை நீங்கள் ஆட் பண்ணாலும் அது நோ ரிலேஷனில் தான் இருக்கும். ஓகேவா? டெஃபினட்டாக இந்த உள்ளே இருக்க பார்ட்டு வேறு எது கூடயுமே நோவில் தான் இருக்கணும். இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அது மெர்ஜாகி இருக்கும். ஓகேவா? இப்போ அப்போது சம் கேரளா இஸ் டெல்லிங்கிறது என்னது? ஆப்வியஸாக ஃபால்ஸ் தான். இப்போ இதுலேயே சம் டெல்லி இஸ் கேரளா. ஓகேவா? இது ரெண்டுமே என்ன ரிலேஷனில் இருக்குது? டெஃபினட்டாக நோ ரிலேஷன்னு சொல்லிட்டோமா? அப்போது டெல்லி அகெயின் கேரளா கூட மெர்ஜ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ அது என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஆகிடும். ஆல் டெல்லி இஸ் கேரளா. ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலுமே நோ ரிலேஷனில் இருக்கிறப்போ டெஃபினட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அது ஃபால்ஸ் ஆயிரும். ஆல் கேரளா இஸ் டெல்லி. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்? ஃபால்ஸ் தான் ஆகும். ஓகேவா? இப்போ இதுலேயே நம்ம பாசிபிளில் கேட்டு பார்க்கலாமா? அது எப்படி ஆகுதுன்னு செக் பண்ணலாமா? இப்போது ஆல் டெல்லி பீயிங் கேரளா இஸ் எ பாசிபிலிட்டி. ஓகேவா? இது ரெண்டுமே என்னவா இருக்குது? நோ ரிலேஷனில் இருக்குது. நோ 100% ரெண்டு பேரும் எனிமின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கா? டெல்லியில் உள்ள எல்லாருமே கேரளாவில் எல்லாரும் கூடயும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ அது ஃபால்ஸ் தான். ஸோ எல்லாமே ஃபால்ஸ். இப்போ இதுலேயே நான் சம் டெல்லி பீயிங் கேரளா இஸ் எ பாசிபிலிட்டான்னு கேட்டால் எஸ், அதுவும் ஃபால்ஸ் தான். ரெண்டு பேருமே எனிமீஸு. ஓகேவா? இப்போது ஆல் கேரளா பீயிங் டெல்லி இஸ் எ பாசிபிளான்னு கேட்டாலும் அது என்னதான் ஆகும்?
கேரளாவும் டெல்லியும் எனிமீஸ். ஸோ அப்போ இங்கே இருக்கிற அவங்க என்ன பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது. அப்போ சம் கேரளா பீயிங் டெல்லி இஸ் எ பாசிபிலிட்டியான்னு கேட்டால் அதுவும் என்ன தான் ஆகும், ஃபால்ஸ் தான் ஆகும். ஓகேவா? இப்போ பாசிபிளில் கேட்டாலும் இந்த 2 பேருக்கும் பிட்வீனில் இந்த 2 ஸ்டேட்டுக்கும் பாசிபிளில் கேட்டாலும் இந்த 2 ஸ்டேட்டுக்கும் பிட்வீனில் எல்லாமே என்ன தான் ஆகும், ஃபால்ஸ் தான் ஆகும். பிகாஸ் அவங்க 2 பேருமே எனிமீஸ். ஓகேவா? நோ ரிலேஷனில் இருக்காங்க. 100% 2 பேராலையும் மெர்ஜ் ஆகவே முடியாது. ஓகே தானே? இப்போ ஒன்லி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்ன கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும் ஆகாதுங்கிறத மெர்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ இதை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்லி தமிழ்நாடு இஸ் கேரளா அப்படிங்கிறது என்ன, இது எப்படி டயக்ராம் போடுவோம், எப்போவுமே 2வதாக என்ன இருக்கோ அதுதான் உள்ற வரணும். கரெக்டாக? அப்போது கேரளாங்கிறது ஸ்மால் சர்க்கிள்குள்ளே வரணும். இந்த கேரளா அப்படிங்கிறது ஒன்லி தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த தமிழ்நாட்டு கூட நம்ம வேறு எதை மெர்ஜ் பண்ணாலும், இப்போ கர்நாடகா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை நம்ம சம் கர்நாடகா இஸ் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம மெர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் டெஃபினட்டாக எப்படி தான் இருப்பாங்க, நோ ரிலேஷனில் தான் இருப்பாங்க. ஓகேவா? வேறு இவங்க இது கூட பாசிபிளில் கூட மெர்ஜாக வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த கேரளா கூட அடுத்து நம்ம டெல்லி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை ஆட் பண்ணாலும் இந்த கேரளாவும் இந்த கர்நாடகா கூட டெல்லி ஆட் பண்ணாலும் இந்த கேரளாவும் இந்த டெல்லியும் கண்டிப்பாக நோ ரிலேஷன் தான், எனிமீஸ் தான். ஸோ இந்த கேரளாங்கிறவங்க இந்த தமிழ்நாட்டு கூட மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நீங்கள் வேறு எந்த ஸ்டேட்டை ஆட் பண்ணாலும் அவங்க கூட அவங்க எனிமியாக தான் இருப்பாங்க. இதுதான் ஒன்லி கான்செப்ட். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது வரைக்கும் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபைனலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? இப்போது நம்ம கீவேர்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கீவேர்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ், இப்போ சம் அப்படின்னா எக்ஸாமில் சம்முன்னு மட்டுமே கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ட்ரிக்கியாக இப்போ மெயின்ஸ் லெவலெலாம் போகிறோம் அப்படின்னா நமக்கு வேர்டிங்ஸை மாற்றி கொடுப்பாங்க. அங்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ சம் அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படியெல்லாம் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் கொடுக்கலாம், மோஸ்ட்லின்னு கொடுக்கலாம், ஜென்ரலின்னு கொடுக்கலாம், ஃப்ரீக்வெண்ட்லி கொடுக்கலாம், ஆஃபன், ஏ ஃபியூ. நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்லி ஏ ஃபியூ அப்படின்னா அது ஒன்லி ஏ ஃபியூ கீவேர்டு. ஏ ஃபியூ மட்டும் முன்னாடி ஒன்லி இல்லாமல் வெறுமனே ஏ ஃபியூ அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தாங்கன்னா அதுக்கு சம் அப்படின்னு மீனிங்கு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? அடுத்து மெனின்னு கொடுக்கலாம், மேக்ஸிமம்னு கொடுக்கலாம், மினிமம்னு கொடுக்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா? சம்னா 1% 99% வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை கூட உங்களுக்கு கீவேர்டாக கொடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஆல் அப்படின்னா ஈச் அப்படிங்கிறது கொடுக்கலாம், எவ்ரி பார்ட்னு கொடுக்கலாம், எனி பார்ட்டு, 100%, இதெல்லாம் வந்து ஆலோட ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ். ஓகே. அடுத்து நோ பாருங்கள். நோனா நன் கொடுக்கலாம், 0% கொடுக்கலாம், நாட் அ சிங்கிள் இல்லை நெவர், இதெல்லாம் கீவேர்டாக கொடுப்பாங்க. சம் நாட் அப்படின்னா இதை மோஸ்ட்லி பார்த்துக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். சம் நாட் எப்படி கொடுக்கலாம், ஹார்ட்லி கொடுக்கலாம், ஸ்கேர்லி கொடுக்கலாம், செல்டம் கொடுக்கலாம், ரேர்லி கொடுக்கலாம், நாட் ஆல்னு கொடுக்கலாம். ஒன்லி எ ஃபியூ அப்படின்னா ஒன்லி எ ஃபியூன்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதை உங்களுக்கு எதுலேயும் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. அகெயின் சொல்கிறேன், ஒன்லி எ ஃபியூ அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சம் பார்ட் டெஃபினட்டாக இருக்குது, சம் பார்ட் டெஃபினட்டாக இல்லை. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒன்லி எ ஃபியூ. இதை உங்களுக்கு வேறு வேர்டு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. ஏ ஃபியூ கொடுத்தாங்க அப்படின்னா அது சம்மோடைய ஆல்டர்னேட்டிவ் கீவேர்டு. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, ஏ ஃபியூ ஒன்லி எ ஃபியூயும் கிடையாது. ஒன்லி எ ஃபியூ அப்படிங்கிறது ஒன்லி எ ஃபியூ கீவேர்டு, ஏ ஃபியூ அப்படிங்கிறது சம்மோட ஆல்டர்னேட்டிவ் கீவேர்டு. ஓகே தானே? உங்களுக்கு இப்போ இதில் ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இப்போது இந்த ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா கன்க்ளூஷனையும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கன்க்ளூஷன் அப்படின்னா இந்த கன்க்ளூஷனை தாண்டி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஒன்று இப்போது டெஃபினட் கன்க்ளூஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியே, அதாவது கமாண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஆர்டர் போடுற மாதிரியே இருக்கும். ஸோ அதை நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன் சொல்லுவோம். ஆல் ஏ இஸ் பி ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்கா, நம்ம ஸ்டேட்மெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுவோம்ல அதே மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் டெஃபினட் கன்க்ளூஷன். ஓகேவா? அதில் பாசிட்டிவாக சொல்கிறது ஆல் ஏ இஸ் பி, சம் ஏ இஸ் பி, அட்லீஸ்ட் அப்படின்னா என்னது, சம்மா. ஸோ அட்லீஸ்ட் சம் ஏ இஸ் பி, எவ்ரி அண்ட் ஈச்னா என்ன பார்த்தோம், ஆல்னு பார்த்தோமா? ஸோ ஆல் ஏ இஸ் பி இப்படி கொடுக்கலாம். இதிலே டெஃபினெட்லியே நெகட்டிவ் சென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நோ ஏ இஸ் பி, சம் ஏ இஸ் நாட் பி, ஆல் ஏ இஸ் நாட் பி, சம் ஏ இஸ் டெஃபினெட்லி நாட் பி. இப்போ சம் ஏ இஸ் நாட் பியும் சம் ஏ இஸ் டெஃபினெட்லி நாட் பியும் ஒன்று தான். பட் அந்த டெஃபினெட்லி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக சொல்கிற மாதிரி இருக்கும், நமக்கு ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். அண்டு கேன் நெவர் பி, கேன் நாட், இதை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே பாசிபிளில் எடுப்பாங்க. டெஃபினட்டாக அப்படி எடுக்கவே கூடாது. கேன் நெவர் பி, கேன் நாட் பி அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த கேன் நெவர் பி அப்படிங்கிறது என்னென்னா நாட் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா?
இப்போ இந்த கேன் நெவர் பிக்கு முன்னாடி என்ன கீவேர்டு இருக்கோ அந்த பார்ட் கண்டிப்பாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஆல் இருக்கா, ஸோ ஆல் பார்ட்டும் கண்டிப்பாக இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் கெனாட் பின்னாலும் முன்னாடி என்ன இருக்குது, ஆல் இருக்கா, ஸோ ஆல் பார்ட்டும் கண்டிப்பாக இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, இதுக்கு மீனிங் நாட்டுன்னு அர்த்தம். இப்போ இதுலேயே ஆளுக்கு பதிலாக சம் ஏ கேன் நெவர் பின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து நாட் பியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ கேன் நெவர் பி கெனாட் பி அப்படின்னா நாட்டு, அதை பாசிபிளில் எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க. புரிஞ்சு தானே? இப்போது பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பீயிங் பாசிபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு இருக்கும், இல்லைனா நாட் பீயிங் பாசிபிலிட்டி, வராமல் போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா, ஸோ அதை நாட் பீயிங் பாசிபிலிட்டின்னு கொடுக்கலாம். அண்டு பாசிபிள் வேர்ட்ஸ் பீயிங் பாசிபிலிட்டி தவிர வேறு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா கேன் பி, மேபி, குட் பி. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் பாசிபிள். ஓகேவா, இதெல்லாம் பாசிபிலிட்டி அப்படிங்கிறதோட ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ். இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு கன்க்ளூஷன் லிஸ்ட். இந்த மாதிரி இந்த வேர்டிங்ஸ் தான் உங்களுக்கு வரும். இந்த கன்க்ளூஷன் தான் உங்களுக்கு இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு புதுசாக கன்க்ளூஷன்ஸ் உள்ள எக்ஸாமில் இருக்காது. ஓகேவா, ஸோ இதுதான் கன்க்ளூஷன். பார்த்துட்டிங்க தானே? இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின் சால்விங்குள்ளே வந்துட்டோம். கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் டிராகன் ஆர் ஊல்ஸா. ஸோ ஆல் எல்லா டிராகனும் எப்படி இருக்குது, ஊல்ஸாக இருக்குது. நோ ஊல்ஸ் இஸ் கோல்ஃபின். ஸோ ஊல்ஸோட எந்த பார்ட்டுமே கோல்ஃபினில் இல்லை. ஓகேவா, அடுத்து சம் கோல்ஃபின்ஸ் ஆர் ஆர்க். ஸோ கோல்ஃபினோட சம் பார்ட் வந்து ஆர்க்கில் இருக்குது. ஸோ டயக்ராம் கரெக்டாக போட்டாச்சா? ஓகே தானே? இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாமா? எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருந்தால் செகண்டுக்கு போகணும். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சம் ஆர்க் கேன் பி. கேன் பினா என்னது, பாசிபிள். கரெக்டா? ஸோ சம் ஆர்க் கேன் பி ட்ராகன்னு சொல்கிறாங்களா, ஆர்க் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கரெக்டாக? ட்ராகன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்க்கும் இந்த ட்ராகனும் என்ன ரிலேஷனில் இருக்குது, டயக்ராம் பார்த்தோன்னே நமக்கு ஏதாவது மெர்ஜாக இருக்கா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் டயக்ராமை பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம், ட்ராகனும் ஊலும் மெர்ஜாகி இருக்குது. கரெக்டாக? அது ஒரு ரிலேஷனில் இருக்குது. ஊலும் கோல்ஃபும் ஒரு ரிலேஷனில் இருக்குது. கரெக்டாக? கோல்ஃபும் ஆர்க்கும் ஒரு ரிலேஷனில் இருக்குது. இது மட்டும் தான் டெஃபினட்டாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ இப்போ இந்த ஆர்க்கும் ட்ராகனும் நமக்கு டெஃபினட்டாக கண்ணு முன்னாடி பார்த்தோன்னே தெரியுதான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, சம் ஆர்க் கேன் பி ட்ராகன்னா ஆர்க்கில் இருந்து நம்ம ட்ராகனுக்கு போகணுமா? இப்போ ஆர்க்கில் இருந்து நம்ம ட்ராகனுக்கு போகணும். இப்போது சம் ஆர்க் கேன் பி ட்ராகன் அப்படின்னா அதை பாசிபிளில் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இப்போ ஆர்க்கில் இருந்தால் நம்ம ட்ராகன் போகிறோம். ஸோ இப்போ ஆர்க்கோட இந்த பார்ட்டு கோல்ஃபில் மெர்ஜ் ஆகிருக்கு இல்லையா, இந்த பார்ட்டுங்கிறது ஊல்ஃப் கூட நோ பார்ட்டில் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இது வந்து ஒரு 10%, ஆர்க்கோட 10% வந்து கோல்ஃபோட மெர்ஜ் ஆகிருக்கு. அந்த 10% ஊல்ஃப் கூட என்ன இருக்குது, நோ ரிலேஷன், எனிமி ரிலேஷனில் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஊல்ஃப் கூட அந்த 90% ஊல்ஃப் கூட வந்து இந்த 10% வந்து ஊல்ஃப் கூட வந்து எனிமியில் இருக்குது அப்படின்னா இந்த ட்ராகன் மொத்தமே எதுக்குள்ளே இருக்குது, ஊல்ஃப்குள்ளே இருக்குது. 100% ஆஃப் ட்ராகனும் ஊல்ஃப்குள்ளே தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த 10% யாருக்கும் தான் எனிமி, இந்த ட்ராகனுக்கும் தான் எனிமி. ஓகேவா, புரிஞ்சா? ஆனால் இந்த ஆர்க்கோட ரிமைனிங் 90% பற்றி நமக்கு எதாவது தெரியுமா? ஷோராக தெரியாது. அது எப்படி இருக்குது, அன்னோனில் இருக்குது, நமக்கு அதை பற்றி தெரியாது. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, சம் ஆர்க்குன்னு தான் சொல்கிறாங்க. ட்ராகனாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 90%ம் ட்ராகனாக இருக்க வாய்ப்பு இருக்குது தானே, பிகாஸ் அந்த 90% எப்படி இருக்குது, அன்னோனில் தான் இருக்குது. அப்போது இது நமக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டில் ஃபாலோ ஆகும், ட்ரூ ஆகும். இப்போ இதுலேயே சம்முக்கு பதிலாக நமக்கு ஆல் ஆர்க்குன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 90% அன்னோனில் இருக்குது, 10% கண்டிப்பாக எனிமியில் இருக்குது. ஸோ 100%மே ட்ராகனில் போட முடியாது, பிகாஸ் 10% எனிமி. அப்போ ஆளுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது ஃபாலோ ஆகிருக்காது. சம்முன்னு கொடுத்ததுனால இது என்ன ஆகுது, ட்ரூ ஆகுது, ஃபாலோ ஆகுது. ஓகேவா, புரிஞ்சு தானே? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆல் ஆர்க் கேன் நெவர் பி அப்படின்னா என்னது, நாட்டுன்னு அர்த்தம். எல்லா ஆர்க்குமே ஊல்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது இதுதானே ஆர்க்கு, ஆர்க்கோட இந்த 10% தான் ஊல்ஃப் கூட எனிமியாக இருக்குது. கரெக்டாக? ஊர்க் கூட ஊல் இந்த பார்ட்டு கூட இந்த 10% மட்டும்தான் என்ன இருக்குது, எனிமியாக இருக்குது. ரிமைனிங் 90% எப்படி தான் இருக்குது, அன்னோனில் தான் இருக்குது. ஊல்ஃப் கூடயும் அது அன்னோன் ரிலேஷனில் தான் இருக்குது. ஓகேவா, ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஆல் பார்ட்டும் ஊல்ஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரிமைனிங் 90% நம்ம ஊல்ஃபாக போட வாய்ப்பு இருக்குது, பாசிபிளில் சொல்கிறேன்.
ரிமைனிங் 90% வந்து ஊல்ஃபா போட வாய்ப்பு இருக்குது. பட் 10% கண்டிப்பாக நம்மளால் ஊல்ஃபா போட முடியாது, பிகாஸ் அது எனிமியில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆல்னா 100% தானே, 100% ஆஃப் ஆர்க்கையும் நான் வந்து ஊல்ஃபுக்குள்ளே போடுறேன், ஊலில் போடுறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக 100% ஆஃப் ஆர்க்கையும் ஊலில் என்ன பண்ண முடியாது, போட முடியாது, பிகாஸ் 10% இங்கே என்னது, எனிமி. அப்போது கன்க்ளூஷன் 2 வந்து என்ன ஆகலை, நமக்கு ஃபாலோ ஆகலை. சரி ஆகுது, ஓகேவா, பிகாஸ் இது நாட் தானே. ஸோ எல்லா ஆர்க்குமே ஊல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், டெஃபினட்டாக 10% வந்து எனிமி தான். அப்போது எல்லா ஆர்க்கையும் நம்மளால் ஊல்ஸை போட முடியாது. ஓகேவா, புரிஞ்சா? இப்போது இதுக்கான ஆன்சர் என்ன, போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ ஆகுது. ஓகேவா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, சம் ஸ்பூன். ஓகேவா, சம் ஸ்பூன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபோர்க்குன்னு சொல்கிறாங்க. ஆல் ஃபோர்க், இந்த ஃபோர்க்கோட எல்லா பார்ட்டுமே என்ன பண்ணணும், நைஃப்ஸ்குள்ளே வரணும். இந்த நோ நைஃப்ஸ் அப்படிங்கிறது என்னது, பிளேட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த நைஃப்ஸும் சிங்குலர் ப்ளூரல் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரே வேர்டு தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, ஸோ அது வந்து எல்லா நைஃப்மே பிளேட்டு கூட எனிமி ரிலேஷனில் இருக்குது. 100%மே இங்கே எனிமி தான். ஓகேவா, கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, சம் ஸ்பூன்ஸ் ஆர் நைஃப்ஸ்ன்னு சொல்கிறாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனில் இருந்தால் நைஃப்ஸ் போகணும் இல்லையா. ஸ்பூன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நைஃப்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஸ்பூனோட இந்த பார்ட் என்ன, ஆல்ரெடி இது கூட சம் ரிலேஷனில் தான் இருக்குது. கரெக்டாக, பிகாஸ் ஸ்பூனும் ஃபோர்க்கும் வந்து ஒரு 10% வந்து என்ன இருக்குது, சம்மில் இருக்குது. ஸோ 100% ஆஃப் ஃபோர்க்குமே நைஃப்ஸாக இருக்கிறப்போ இந்த 10% வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக நைஃபாக இருக்கும். இந்த 10% கூட மெர்ஜானா இந்த ஸ்பூன் வந்து என்னவாக தான் இருக்கும், கண்டிப்பாக நைஃபாக தான் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சா? ஸோ அப்போது சம் ஸ்பூன்ஸ் ஆர் நைஃப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபாலோ ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் பிளேட்ஸ் பீயிங் ஸ்பூன் இஸ் எ பாசிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ பிளேட் இங்கே இருக்குது, ஸ்பூன் இங்கே இருக்குது, எல்லா பிளேட்டுமே ஸ்பூனாக இருக்க பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பிளேட்டில் இருந்து தான் ஸ்பூனுக்கு போகணும். கரெக்டாக, இப்போது இந்த நைஃப்ஸும் பிளேட்டும் எப்படி இருக்குது, 100%ம் எனிமியாக இருக்குது. வேறு எந்த இது கூட மட்டும்தான் இது மெர்ஜ் ஆகாது. இந்த பிளேட்டை கொண்டு வந்து நைஃப்ஸ்குள்ளேயும் போட முடியாது, ஏன்னா ஃபோர்க்குள்ளேயும் போட முடியாது. ஃபோர்க்கோட 100%ம் நைஃப்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளேட்டு நைஃப்ஸ்க்கு வந்து எனிமினா ஃபோர்க்குக்கும் கண்டிப்பாக எனிமி தான். கரெக்டாக, பட் ஆனால் ஸ்பூனுக்கு எனிமியா இல்லை. ஏன்னா இப்போ இந்த பிளேட்டை கொண்டு வந்து நம்ம ஸ்பூனில் போட்டோம் அப்படின்னா இந்த ஃபோர்க்கில் மெர்ஜ் ஆயிருக்கு இந்த 10% ஆஃப் ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஃபோர்க்கில் மெர்ஜ் ஆயிருக்கு இந்த 10% ஆஃப் ஸ்பூனும் வந்து நைஃப்லேயும் சேர்ந்து மெர்ஜ் ஆயிருக்கு. இது மட்டும்தான் இவங்க கூட எனிமையாக இருப்பாங்க. ஸோ ரிமைனிங் 90% ஆஃப் ஸ்பூன் வந்து என்னவாக இருக்கலாம், மேபி ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், மெர்ஜ் ஆகலாம். அப்போது இந்த 90%ல் இந்த பிளேட்டோட 100% கொண்டு வந்து நம்மளால் போட முடியும் தானே, பாசிபிள் தானே கேட்குறாங்க. ஸோ அப்போது டெஃபினட்டாக இந்த பிளேட்டோட 90% இங்கே கொண்டு வந்து போட முடியுமா, எஸ் போட முடியும், பாசிபிளில் இது ட்ரூ ஆகுது. ஓகேவா, அப்போது இந்த இடத்துல நமக்கு போத் 1 and 2 என்ன ஆகுது, ட்ரூ ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, நோ ஹேஸ்டல் இஸ் ஃபோர்ட். அதாவது ஹேஸ்டலும் ஃபோர்ட்டும் வந்து 100% யார், எனிமி. ஓகே தானே, ஆல் ஃபோர்ட். ஓகேவா, ஆல் ஃபோர்ட்டும் என்னவாக இருக்காங்க, பேலஸாக இருக்காங்க. சம் பேலஸ் வந்து என்னவாக இருக்காங்க, மேன்சனாக இருக்காங்க. ஓகே தானே, போட்டாச்சா, டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சா? இப்போது கன்க்ளூஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருந்தால் செகண்டுக்கு போகணுமா. சம் பேலஸஸ் கெனாட் பி ஹாஸ்டல். கெனாட்னா நம்ம என்ன சொன்னோம், நாட், டெஃபினட்டாக நாட்டு, அது வந்து பாசிபிளாக எடுக்கக்கூடாது. ஸோ சம் பேலஸ் வந்து கெனாட் பி என்ன சொல்கிறாங்க, கேஸ்டல்னு சொல்கிறாங்க. பேலஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஹாஸ்டல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேலஸில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணோம், ஹாஸ்டலுக்கு ரீச் பண்ணோமா. ஸோ இப்போது நோ ஹேஸ்டல் இஸ் ஃபோர்ட். கரெக்டாக, இந்த ஹேஸ்டலும் ஃபோர்ட்டும் வந்து எப்படி இருக்காங்க, எனிமியாக இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபோர்ட்டு மொத்தமே எதுக்குள்ளே இருக்குது, பேலஸ்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இந்த பேலஸ்குள்ளே இருக்கிற இந்த ஃபோர்ட்டை வந்து நம்ம ஒரு 10% அப்படிங்கிறது இதை அந்த ஃபோர்ட்டை ஆக்குபை பண்ணியிருக்கு மொத்தமானு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேலஸோட இந்த 10%ம் ஹேஸ்டலுக்குள்ளே எப்படி தான் இருக்குது, எனிமியாக தான் இருக்குது. கரெக்டாக, கண்டிப்பாக பேலஸோட 10% ஹேஸ்டலில் நம்ம மெர்ஜ் பண்ண முடியாது. அதை தான் அவங்க என்ன கேட்குறாங்க, சம் பேலஸஸ் கேனாட் பி ஹாஸ்டல்னு சொல்கிறாங்க. சம் பேலஸ் வந்து நாட் ஹாஸ்டல்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ், கண்டிப்பாக 1%ல் இருந்து 99% வரைக்குமே சம் தானே. அப்போது சம் பேலஸஸ் கேனாட் பி ஹாஸ்டல் அப்படிங்கிறது என்ன ஆகுது, ட்ரூ ஆகுது. ஓகேவா, புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆல் ஹாஸ்டல் மேபி மேன்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போது
ஹேர்ஸ்டைல்ங்கிறது இங்கே இருக்குது, மேன்ஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. கரெக்டாக? இப்போது இந்த ஹேர்ஸ்டைல் அப்படிங்கிறது ஃபோர்ட்டு கூட மட்டும்தான் என்னவா இருக்குது, எனிமியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மேன்ஷனுக்கு இந்த ஃபோர்ட்டுக்குமே ஏதாவது சம்மந்தம் இருக்கா இந்த பிட்வீனில்? கண்டிப்பாக இல்லை. ரெண்டுமே வந்து அன்னோனில் தான் இருக்குது, எந்த டச்சுமே கிடையாது. கரெக்டாக? அப்போது இந்த ஹேர்ஸ்டைல் மொத்தத்தையும் கொண்டு வந்து நம்மளால் மேன்ஷனில் போட மெர்ஜ் பண்ண முடியுமா? எஸ், முடியும். ஏன்னா ரெண்டுமே எப்படி தான் இருக்குது, அன்னோன் ரிலேஷனில் தான் இருக்குது. ஸோ நம்மளால் ஷுவராக வந்து மெர்ஜ் பண்ண முடியும். அப்போ கன்க்ளூஷன் 2 வந்து இங்கேயும் என்ன ஆகுது, ட்ரூ ஆகுது. ஸோ இப்போ இதுக்கும் ஆன்சர் என்ன, போத் 1 and 2 தான் ஃபாலோ ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி a few breeze ஆர் winds. ஓகேவா? ஸோ அது எப்படி கொடுத்துருக்காங்க, ஒன்லி a few கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரீஸு ஒன்லி a fewனா என்ன, ப்ரீஸோட சம் பார்ட் வந்து கண்டிப்பாக வின்ஸாக இருக்கணும். ப்ரீஸோட சம் பார்ட் வந்து கண்டிப்பாக வின்ஸாக இருக்கக்கூடாது. இதானே ஒன்லி a few. உங்களுக்கு இது புரிஞ்சிச்சு தானே? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆல் விண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரோம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆல் பார்ட் ஆஃப் விண்டு என்னவா இருக்குது, ஸ்ட்ரோமாக இருக்குது. ஓகேவா? நோ ஸ்ட்ரோம் இஸ் தண்டர். தண்டரும் ஸ்ட்ரோமும் எனிமியாக இருக்காங்க. டயக்ராம் போட்டாச்சா? இப்போ நம்ம கன்க்ளூஷன் சால்வ் பண்ணலாமா? இப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ப்ரீசஸ் பீயிங் ஸ்ட்ரோம் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ ப்ரீஸில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரோமுக்கு போகணும். கரெக்டாக? ஸோ ப்ரீஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸ்ட்ரோம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போது ஆல் ப்ரீஸ் பீயிங் ஸ்ட்ரோம் இஸ் எ பாசிபிள்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ப்ரீஸோடைய 10% வந்து ஷுவராக விண்டாக இருக்குது, 10% வந்து ஷுவராக நாட் விண்டாக இருக்குது. பட் ஆனால் இவங்க இந்த ப்ரீஸுக்கும் இந்த ஸ்ட்ரோமுக்கும் ரிலேஷன்னு பார்த்தா இந்த 10% விண்டோட மெர்ஜாக இருக்குது. இந்த 10% ஆல்ரெடி என்ன தான் இருக்குது, ஸ்ட்ரோமில் மெர்ஜாகி இருக்குது. ஓகேவா? ப்ரீஸோட 10% வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரோமில் மெர்ஜாகி இருக்குது. ரிமைனிங் 90% ஸ்ட்ரோம் கூட, திரும்பவும் சொல்கிறேன், ஸ்ட்ரோம் கூட ரிலேட் பண்ணுங்கள். ஸ்ட்ரோம் கூட ரிலேட் பண்ணும்போது ரிமைனிங் 90% எப்படி இருக்குது, அன்னோனில் தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த 90% தூக்கி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரோம்குள்ளே போட முடியும். நாட் வின்ஸு, ஸ்ட்ரோமு. ஓகேவா? ஸ்ட்ரோம்குள்ளே நம்மளால் போட முடியும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன ஆகுது, நமக்கு ட்ரூ ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் ப்ரீஸ் ஆர் ஸ்ட்ரோம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி இந்த விண்டு கூட மெர்ஜாயிருக்க இந்த பார்ட் தான் என்னது, ஸ்ட்ரோம் கூட மெர்ஜாயிருக்க அந்த 10%. ஸோ அப்போ சம் பார்ட், இந்த 10% ஆஃப் ப்ரீஸ் வந்து என்னவாக தான் இருக்குது, ஆல்ரெடி ஸ்ட்ரோமாக தான் இருக்குது. ஸோ அப்போ இதுலேயும் என்ன ஆகுது, கன்க்ளூஷன் போத் 1 and 2 நமக்கு ஃபாலோ ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஷின் பார்க்கலாமா, ஆல் மேனேஜர் ஆர் லீடர் ஒன்லி a few. ஓகேவா? ஒன்லி a fewனா ஃபஸ்ட் என்ன, லீடரா? ஸோ இந்த லீடருக்குள்ளே தான் சம் பார்ட் மெர்ஜ் ஆகணும், சம் பார்ட் மெர்ஜ் ஆகக்கூடாது. யார் கூட, இந்த பாஸ் கூட. ஒன்லி a few லீடர் ஆர் பாஸு, நோ பாஸ் இஸ் ட்ரைனி. ட்ரைனியும் பாஸும் எனிமி. ஓகே தானே? புரிஞ்சா? அப்போது ஆல் லீடர்ஸ் கேன் நெவர் பி அப்படின்னா ஆல் லீடர்ஸ் நாட் ட்ரைனி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல கேன் நெவர் பின்னா நாட் நம்ம முன்னாடியே பார்த்தோமா, எல்லா லீடர்ஸுமே நாட் ட்ரைனின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல இங்கே லீடர் இருக்குது, இங்கே ட்ரைனி இருக்குது. லீடரில் இருந்து தான் நம்ம ட்ரைனிக்கு போகணும். லீடர் வந்து ட்ரைனிக்கு போகும்போது லீடரோடைய இந்த 10% இருக்கு இல்லையா, ஸோ அது பாஸ் கூட ஆல்ரெடி மெர்ஜாகி இருக்குது. அந்த ஆல்ரெடி ட்ரைனியும் பாஸும் 100% என்னவா இருக்காங்க, எனிமியாக இருக்காங்க. ஸோ அப்போ இந்த 10% ஆஃப் லீடர் வந்து ட்ரைனி கூட என்னவாக தான் இருப்பாங்க, கண்டிப்பாக எனிமியாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போது ஆல் லீடர்ஸும் ட்ரைனி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 10% ஷுவராக எனிமியாக தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்மளால் என்ன சொல்ல முடியும், 100%ம் ட்ரைனி இல்லைங்கிறத சொல்ல முடியும் தானே? அதை தானே அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ இது என்னது, நமக்கு ட்ரூ ஆகுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சம் மேனேஜர்ஸ் கேன் பி பாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், மேனேஜர் இங்கே இருக்கார், பாஸ் இங்கே இருக்காங்க. ஓகேவா? லீடரும் பாஸும் தான் சம் பார்ட் வந்து மெர்ஜாக இருக்காங்க. மேனேஜருக்கும் பாஸுக்கும் பிட்வீனில் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, இல்லை, எந்த ரிலேஷனும் அங்கே மெர்ஜ் ஆகலை. அப்போ இவங்க 2 பேருமே எப்படி இருக்காங்க, 100% அன்னோனில் இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேன் பி கொடுத்துருக்காங்க. ஸோ கேன் பி அப்படின்னா என்ன, பாசிபிலிட்டி. கரெக்டாக? ஸோ அப்போது சம் மேனேஜரை வந்து நம்மளால் பாஸ் கூட மெர்ஜ் பண்ண முடியும், ஏன்னா பாசிபிள் தானே கேட்குறாங்க. அப்போ இதுவே சம் மேனேஜர்ஸ் இந்த இடத்துல ஆர் பாஸஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
2 பேருமே கம்ப்ளீட்டா 100%மே அன்னோன்ல தான் இருக்காங்க. ஸோ அங்க நம்மளால டெஃபினட்டா சம் மேனேஜர் பாஸ்ன்னு மெர்ஜ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 100% அன்னோன்ல இருக்கிறப்போ, டெஃபினட்டா நம்மளால சம் ஆல் சொல்ல முடியாது. பட் அதுவே கேன் பி, மே பி குடுத்தாங்கன்னா, அத பாசிபிள்ல சொல்லலாம். அப்ப இங்க நமக்கு என்ன ஆன்சர் வருது? இங்கேயும் போத் கன்க்ளூஷன் 1 அண்ட் 2 நமக்கு ட்ரூ ஆகுது. நம்ம பார்க்குற எல்லா கொஸ்டினுமே போத் 1 அண்ட் 2 ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எது ட்ரூ ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ண போகிறோம். இது இன்ட்ரோடக்ஷன் தானே. ஸோ அடுத்தடுத்து அப்கமிங் இன்னும் நிறைய சம் சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு அங்கே இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? ஓகே, நம்மளோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டாபிக்ஸ் இப்போ 2 கன்க்ளூஷன் பேஸ்டு, 3 கன்க்ளூஷன் பேஸ்டு அண்ட் மெயின்ஸ் லெவலில் வந்து கோடடு, ரிவர்ஸ் சிலோசம் எல்லாமே அடுத்தடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க ஸ்கோர்ஸ் வந்து பூஸ்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஸோ நிறைய ஜான்வரி மந்தில் உங்களுக்கு ஃப்ரீ செட்ஸ் வந்து அன்லாக் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. SR30 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃபர் இருக்குது. நாட் ஒன்லி பிடிஎஃப் கோர்ஸ், நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணாலும் இந்த கோடை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க சூன். இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போவே. பிகாஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து ஆஃபர் வரும்னு தெரியலை. ஸோ இப்போவே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் வேலையோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே தான் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வரும். ஸோ அண்ட் நம்மளுடைய எக்ஸாம் வேலையோட ஆப் அண்ட் வெப்சைட், ஓகேங்களா? எக்ஸாம் வேலைக்கு ஆப் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. ஸோ இதில் போய் examvalley.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனாலும் சரி, இல்லை எக்ஸாம் வேலையோட ஆப்பை ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணாலும் சரி, ஸோ அதில் சைன்இன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ சோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் போய் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சத்யா. தேங்க்யூ.